ஓகே. ஐ எல்லாருக்கும் வணக்கம். காலை வணக்கம். பல வருஷங்களுக்கு அப்புறம் அஸ்வினுக்கு பாடுறேன். அண்ட் அஸ்வினுக்கு பாடுறது எனக்கு எப்போதுமே ஒரு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஃபஸ்ட்டு நான் அவருக்கு ரெக்கார்ட் பண்ணும்போது அவர் ரொம்ப சின்ன பாப்பா, ஒரு 17 வயசு இருக்கும். அண்ட் uncle, especially his dad, has been a huge support not only for his career, but he's such a talented and a very straightforward heart in the right place, sort of a musician and a human being, to stand for the right things. And I think இந்த பல வருஷங்களில் எனக்கு வந்து நிறைய பேருக்கு நான் வந்து நன்றி கடன் பட்டிருக்கிறதுல வந்து ஒருத்தர் என்னோட விட வயசில் சின்னவராக இருந்தாலும் அஸ்வினுக்கு நான் என்றைக்குமே வந்து ஐல் பி வெரி கிரேட்ஃபுல். ஏன்னா யாருமே கூட நிற்காத போது கூட நின்று ஒரு ஒரு கையில் இருக்கிற விரல்களால் எண்ணக்கூடிய சில மனிதர்களில் அவரும் ஒருத்தர். ஸோ ஹீ இஸ் somebody that I will always hold close to my heart and he'll always be special. And அது எல்லாத்தையும் தாண்டி I know what a talented musician he is. வெளிநாட்டில் படிச்சிருக்கிறதுனால மட்டும் இல்லை, பட் அவருக்கான ஒரு எக்ஸ்போஷரும் சரி, அவருக்கு இருக்கிற நாலேஜும் சரி. ஏன்னா வழி வழியாக தான் இசை வந்தால் தான் இசை வரும்னு இல்லாமல் அதை வந்து தகர்த்தெறிஞ்சு ஒரு ஒரு பயங்கரமான ஒரு டேலண்ட் இருக்கிற ஒரு கம்போசர். அண்ட் என்னோட ஒரு மனமார்ந்த ஒரு விஷ் என்னென்னா, ஒரு ப்ரேயர் என்னென்னா, இவர் இன்னும் நிறைய வந்து இவருக்கு நிறைய ஹிட் அண்ட் பாட்டெல்லாம் வரணும்னு ஆசைப்பட்றேன். அண்ட் ஆக்சுவலி ஐ திங்க் இந்த ஃபஸ்ட்டு பாட்டு வந்து சங்கர் சாரோட பாடுங்கிறது லைக் மறந்து போச்சு. ஆக்சுவலி இப்போ அவர் சொல்லி தான் ஞாபகம் இருந்தது. பட் இட் இஸ் பியூட்டிஃபுல் தட் சிவம் ஓட இந்த பாடல் பாடினதில் ரொம்ப சந்தோஷம். ஸோ காலங்கள் நரைத்தாலும் நரைப்படியாத நிலை சேருமா, நேசங்கள் குறுகாமல் தினம் மருகாமல் தொடுமா, ஏகாந்தம் நெருங்காமல் உனை துணையாக உனை கூடுவேன், மின்காந்த அலையாக உன்னை பிரியாமல் தொடுவேன். காதல் பேச்சு காணாமல் போகுமோ, நீயே மூச்சு, சந்தேகம் தீருமோ, புரியாமல் வைத்தேனோ அன்பே அலையே, யாவளோ யாவளோ உயிர் தூவலோ தூவலோ தாகமோ தாகமோ வழி நீளுமோ நீளுமோ. தேங்க்யூ ஸோ மச். என்னன்னா, சிவம் வர வேண்டியது, சிவமுக்கு ப்ராக்ஸி போட்டு நாங்களே உட்காந்துருக்கோம். பட் ரொம்ப அழகா இதே மாதிரி தான் வந்து ஷீல் கீப் மோட்டிவேட்டிங் அஸ் இந்த ஸ்டுடியோ. பரவாயில்ல எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு. இந்த படத்தில் வந்து 5 பாட்டு மொத்தமாக. ரொம்ப நேரம் எடுத்துக்க வேண்டாம்னு பார்க்குறேன். ஹரிச்சரனோட பாடின அந்த காத்தோடு போகுமா சாங் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த சாங்குக்கு பின்னாடி வந்து ஒரு எல்லாருக்கும் ஒரு தனிமை இருக்கும். அந்த தனிமை கூட ஒரு கம்பேனியனாக ஒரு சாங், நாளைக்கு என்ன வந்தாலும் சந்திக்கலாம் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு தாட், அது உங்களுக்கு வர்றதுக்கான அந்த சாங்கை நீங்கள் எந்த கஷ்டத்தில் ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடிட்டு அந்த சாங் கேட்டாலும் அது உங்கள் வழித்துணையாக, உங்கள் ஃப்ரெண்டாக, ஒரு கம்பேனியனாக எப்போவுமே இருக்கணும் அப்படின்றதோட நோக்கம் தான் அந்த சாங். அது ஒரு ஜஸ்ட் ஒரு மோட்டிவேஷன் சாங்காக இல்லாமல் உங்கள் கூடயே எத்தனை வருஷம் ஆனாலும் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு சாங்காக நாங்கள் பண்ணணும் அப்படின்றது தான் காத்தோடு போகுமா. அண்ட் இன்னொன்று, எங்களுக்கு வந்து இந்த படத்தில் வந்து டைரக்டர் வந்து ஃபன்னாக சாங்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னோடனே இந்த படத்தோட கருவே வந்து ஒரு காரை வச்சு தான். அந்த கார் வாங்குகிற அந்த ஃபேமிலிக்காக கார் சாங் ஒன்று பண்ணலாம். எப்போவுமே வந்து ஒரு 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 இடத்துக்கு போய்ட்டு ஒரு கார் வாங்குறாங்க, ஒரு சின்ன குடும்பம், அந்த காருக்குன்னு ஒரு சந்தோஷம் இருக்குல்ல. அதே இதை நாங்கள் யார் ஒரு கார் வாங்கினாலும், எனி பாயிண்டில் அந்த கார் வாங்கினாலும் இந்த சந்தோஷம் அவங்களுக்கு வரணும் அப்படின்றதுக்காகன்னு ஒரு சாங்கு, ஒரு சின்ன ஒரு சாங் தட் இஸ் இன் த ஃபிலிம். பட் மை வெரி குட் ஃப்ரெண்ட் ரம்யா காட் டு சிங் தட் சாங். இன்னைக்கு சத்யபிரகாஷ் இஸ் ஆல்சோ உகாண்டாவில் எங்கேயோ இருக்காருன்னாரு. நேற்று நைட்டு கேட்டால் வந்து எங்கேயோ அவர் ஒரு இடத்துக்கு ப்ராக்ஸி போட போயிட்டார் ஒரு சிங்கருக்கு.
ஸோ அவருக்காகவும் இந்த பாட்டை நாங்கள் just a few lines for the press because we have not been able to telecast that to you. So a few lines உங்களுக்காக. ஆதாரம் வாங்கலாம் புது அவதாரம் எடுக்கலாம் இனி நீ தானே அவர் ஃபேமிலி நியூ மெம்பரு ஹேத்தர் போல காரு தான் அடவாய பொழக்கும் ஊரு தான் இனி ஸ்க்ரீனாக போகுது நம்ம சீனு அன்பான அழகான கூட்டுக்குள் வந்தாயே ஆண்டாண்டு ஆனாலும் உறவாக தொடர்வாயே ஃப்ரெண்டான ட்ரெண்டான இன்ஸ்டார ஷேரான ஃபியூச்சர் லைஃபுக்கு நீதானே கியரான புது காரு நம்ம வீட்டுல புது காரு ஹே காரு புது காரு இனி லைஃபே தார்மாரு காரு புது காரு நம்ம வீட்டுல புது காரு ஹே காரு புது காரு நம்ம லைஃபே தார்மாரு. Thank you. Thank you so much, Ashwin. Thank you so much for the vibe. Actually, அந்த கார் சாங் எனக்குமே ரொம்ப கனெக்ட் ஆச்சு. நேற்று தான் நான் புது கார் வாங்கினேன், அதனால எனக்கு ரொம்ப வைபிங்காக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நம்ம படத்தில் லிரிக் எழுதியிருக்கிற 2 பேர் ஆகாஷ் அண்ட் ரமேஷ் அவர்கள் ஒரு வார்த்தைகள். எஸ், இந்த படத்தில் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாடினேன் அந்த வேட்டை போட்டு ரூட்டை காட்டு வேணாம் இனிமே டென்ஷனு டெஸ்லா ரேஞ்சு ஆளு நான் ஓலா ரேட்டில் மீட்டரு நீங்கள் எல்லாம் அவங்க பாடியிருந்தாங்க. அந்த பாடலை பாட வாய்ப்பு கொடுத்த இசையமைப்பாளர் இன்றைய விழா நாயகன் அவர்களுக்கு என்னோட நன்றி. இந்த படத்தில் என்னோட நண்பர் கருணா எனக்கு சீனியர், அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கோம், அவரோட இணைஞ்சு வசனமும் எழுதியிருக்கேன், அவருக்கும் என்னோட நிறைய தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்துக்கு தயாரிப்பாளர் ரொம்ப நேர்மையாக இருக்கக்கூடியவர், சொன்ன சொல்ல காப்பாற்றக்கூடிய ஒரு சிறந்த மனிதர், அவருக்கும் என்னுடைய இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வழக்கமாக எல்லோரும் ஆதரவு கேட்கும்போது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க போங்க வாங்கன்னு சொல்லுவாங்க பத்திரிகையை பார்த்து. ஓட்டப்பந்தயத்தில் ஓடுற ஒரு வீரனுக்கு கைத்தட்டி ஆரவாரம் பண்ணால் போதும், ஆனால் புதுசாக நடக்கிற முயற்சி பண்ணுற குழந்தைக்கு கையை பிடிச்சி ஆதரவு கரம் நீட்டணும். அது பத்திரிகையும் மீடியாக்களும் ரசிகர்களாக நீங்களும் பண்ணணும்னு நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த படம் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. உங்களுடைய வாழ்த்துக்கள் எப்பயும் தேவை. இதுக்கு முன்னாடி ஒரு வெல்கம் ஸ்பீச் கொடுக்கறதுக்காக ஒருத்தரை கூப்பிட போகிறோம். ஸோ இவர் ஒரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் பணிபுரிந்துட்டு இருந்த ஒருத்தர் தன்னுடைய நண்பருக்காக 20 வருட நண்பர் இந்த படத்துடைய டிரெக்டருக்காக இந்த படத்தை நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு அவருடைய முதல் திரைப்படத்தை நமக்காக தமிழ் சினிமாவுக்காக ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. இதுக்கப்புறம் அடுத்தடுத்து நான் நிறைய பண்ணுவேன் அப்படின்ற உறுதிமொழியோட அவரை முதல் படம் சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஒரு பெரிய கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் த ப்ரொடியூசர் G.R. மதன் கிருஷ்ணன் அவர்கள். Let me get introduce myself. I am G.R. Madan Krishnan, producer of this movie IPL from Radha Film International. Today, I am happy to welcome the press media peoples and the actors, Naren sir, Kishore sir, Kushita, Abhirami ma'am, Bose Venkat sir, and the legendary directors. I just welcome Mr. K. Bhagirai sir, R.K. Selvamani sir, R.V. Udayakumar sir, and parents sir. I just welcome all my friends and close associates who have attempted to witness this function today. Today the hero of the event is Mr. Ashwin Vinayagamurthy, a well-known young music director in the film industry. All the songs are good. He has given me all the songs very excellent. The songs out has come very excellently, and he has done a remarkable job in this movie. He has shaped this movie. He has shaped this movie really well, and especially the Yavalo song sung by Chinmay ma'am and Shivan Magadevan, that has come out really well. Thank you, ma'am. It has won many hearts. And என்ன இப்போ வாச ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நான் நீங்கள் மறந்துட்டீங்கன்னு தான் நினச்சேன். பரவாயில்ல, நீங்கள் மறக்கக்கூடாதுன்னு தான் நான் வெயிட் பண்ணேன். அவர் எப்படிங்க மறக்க முடியும்? எங்கள் படத்தில் உள்ள ஹீரோ. அவரை பற்றி பேசணுன்னா இன்னும் பல சாப்டர் பேசிகிட்டு இருக்கலாம். அவர் ஒரு முகத்தை காமிச்சு இந்த படத்தில் பக்காவாக நடிச்சிட்டாரு.
இன்னும் பல படம் உங்களுக்கு வரும். செய்ய வேண்டியது சிறப்பாக செஞ்சிட்டீங்க. பெஸ்ட் விஷஸ் வாசன். அந்த லாஸ்ட் மை டைரக்டர், மை க்ளோஸ் ஃப்ரெண்ட், ஒரு 25 வருட கால நண்பர். எனக்கு ஒரு நாள் சும்மா யதார்த்தமாக வந்து என்கிட்ட அந்த கதையை சொன்னார் ஐபிஎல் ஸ்டோரியை பற்றி. நல்லா இருக்க ஒரு ரியல் ஸ்டோரி. இட் ஹஸ் ஹேப்பன் இன் த லைஃப். எல்லாருக்கும் அது நடந்திருக்கும். ஒரு பொது வாழ்க்கையில் நடந்து ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டு காயப்பட்டு இல்லை அதுலேருந்து மறந்து அதுலேருந்து வெளியே வந்திருப்போம். நாட் பண்ணிருங்கன்னு சொல்லி அது நல்ல எந்த ஒரு நல்ல அவரும் ஒரு நல்ல முயற்சி பண்ணி நல்ல ஒரு டிபேட் டைரக்டரில் அழகாக பண்ணி கொடுத்துருக்காரு இந்த படத்தை. ஆதரிப்பீங்க அதை. ஸோ அதே மாதிரி இந்த படத்தையும் நல்ல உண்மையான கதையை இதை ஆதரிப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் இப்போ இன்னொரு வேண்டுகோள், சின்ன வேண்டுகோள், இது எல்லாரும் கண்டிப்பாக தியேட்டரில் போய் படத்தை பாருங்கள். அப்புறம் ஒரு சின்ன இது லாஸ்ட்டாக சொல்லணுன்னா, இதுக்கெல்லாம் ஆரம்ப காலம்னு ஒரு விதைன்னு ஒன்று இருக்கும். ஒரு விதையை போட்டால் தான் ஒரு மரம் ஒன்று வளரும், ஒரு ஆலமரம் ஒன்று வளரும். ஸோ இந்த மூளை கரு ஒன்று இந்த ரியல் இந்த சம்பவத்தை பாதிக்கப்பட்ட ஒரு ஆள் யாருன்னா இந்த படத்தில் இதில் ஒரு மார்ட்டின் சுரேஷன்ட்டு, அவரும் என் நண்பர் தான். அவர் எங்கே இருக்கான்னு தெரில, இப்போது அவரை வர சொல்லியிருந்தேன், எங்கே இருக்காருன்னு தெரில. அவரும் இதுக்கு ஒரு மூல காரணம். 5 வருடத்துக்கு முன்னாடி இந்த கொரோனா டைமில் இவர் தான் அந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட ஆள். ஸோ அந்த பேஸ்டான ஸ்டோரி, ட்ரூ ஸ்டோரி, அதை அப்படியே இன்ஸ்பைர் பண்ணி அப்படி நிறையா ஸ்டோரிஸ் வச்சு கனெக்ட் பண்ணி நம்ம டைரக்டர் ஒரு சிறப்பான படத்தை கொடுத்துட்டார். எதுக்கு இதுக்காக வெயிட் பண்ண வேண்டியது 2 மினிட்ஸ் இல்லையா பேருக்கு பேரா சார் என்ன விரும்பிட்டு சீக்கிரத்தில் முடியுங்கன்ட்டு. தேங்க்ஸ். And especially thanks Mr. Kishore sir, Abhirami ma'am, best performance பண்ணிங்க 2 பேரும் இந்த படத்தில். ஸோ குஷிதா, you have also done a good job. Thank you so much. எல்லாத்துக்கும் வணக்கம், நன்றி. இந்த படம் மிக சிறப்பாக வந்திருக்கிறதுனால நிக்கல் சார் சொல்கிற மாதிரி இந்த படம் எங்கள் ஓன் ரிலீஸ்லேயே நாங்களே ரிலீஸ் பண்ணுறோம். இந்த படத்தை தமிழ்நாடு ஃபுல்லாக நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம். நல்ல உங்கள் ஆதரவு எனக்கு கண்டிப்பாக தேவை. தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். சாரி சொல்லிட்டேன், ப்ரெஸ் மீடியா சொல்கிறேன். பாக்யராஜ் அவர்கள் ரிலீஸ் செய்யுமாறு ஆர்.கே. செல்வமணி அவர்களும் ஆர்.வி. உதயகுமார் அவர்களும் பேரரசு அவர்களும் அதை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். Congratulations team IPL Indian Penal Law for the successful audio launch. I would like to call Ramya, Mr. Ramesh and Mr. Akash. Please do join us for the audio launch. So Indian Penal Law உடைய ஆடியோ மீடியா மத்தியில் இதோ மக்கள் மத்தியில் இதோ லான்ச் ஆயாச்சு. ஸோ இது ஒரு வெற்றிக்கான ஒரு அடையாளமாக வந்து கருதப்படுது. Congratulations team. ஒரு நிமிஷம் வீடியோ. ஆகாஷ் ஓகே. அஷித் சார் லுக் பின்னாடி சார், விஷுவல்ஸ் ரெடி. ஓகே ரமேஷ் டன் சார். ஓகே. Thank you so much everyone for doing us the honors. எல்லாரும் அவங்கவுங்க இருக்கையில் அமருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தேங்க்யூ ஸோ மச். ஸோ நம்ம ப்ரொடியூசர் மட்டும் வந்து பேசினார். எல்லாரும் அவங்கவுங்க மனசில் என்ன ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் படத்தில் வந்து ஒரு சில பாடல்கள் இப்போ நம்ம வந்து பார்த்தோம். ஸோ சொன்ன மாதிரி நம்ம லைஃப்பில் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரிஜினல் ஸ்டோரி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒரிஜினல் ஸ்டோரி அப்படிங்கும் போது அந்த பாடல்களுடைய லிரிக் போகிறது கு கார்த்திக் அவர்கள். ஒரு கைத்தட்டலோடு அவர் அழைக்கலாம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய திரையுலக சிற்பிகளான தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் இயக்குனர் பெருமக்களுக்கும் திரையுலக சிற்பங்களான நடிகர் நடிகைகளுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். ஐபிஎல் இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா அஸ்வின் விநாயக் மூர்த்தி அண்ட் கருணாநிதி சார் 2 பேருக்கும் என்னுடைய நன்றிகள். ஸோ முதல்ல என்னை கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு படம், இந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்குது, ஸோ இன்னும் கொஞ்சம் கவித்துவமாக இந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த படத்தில் வந்து நான் யாவளோ அப்படின்ற அந்த பாடலை நான் எழுதியிருக்கேன்.
அஸ்வின் விநாயகமூர்த்தி சொல்லணும்னா அவர் முதல்ல பேசும்போது இந்த மாதிரி ஒரு பேசிக்காக ஒரு டியூன் ஸ்ட்ரக்சர் இருக்குது, இதில் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் 2 பேரும் மீட் பண்ணிக்கல, வாட்ஸ்அப்லேயே வந்து லிரிக்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு வந்து இன்னும் ஒரு ஸ்ட்ரக்சராக எனக்கு இன்னும் திருப்தியாக இருக்கலை. அதுக்கப்புறம் அவர் சொன்னார், இந்த மாதிரி நம்ம ஒன்று ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் ஒரு மியூசிக்கெல்லாம் ஆட் பண்ணி எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா வந்து ஒரு ஃபீல் கிடைக்கும் போது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வின் வந்து மியூசிக்கலாக அந்த பாட்டை எப்படி நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும் அப்படின்றது ஒரு இசையமைப்பாளர் வந்து எந்த மாதிரி இசைக்கோர்வைகளெல்லாம் கொண்டு வராரோ அப்போ தான் அந்த பாடல் ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும். ஸோ அதை வந்து பண்ணாரோ. அதுவும் இல்லாமல் கரெக்டான ஒரு சிங்கர்ஸ் சாய்ஸு. சின்மை மேம் எனக்கு நிறைய பாடியிருக்காங்க. ஸோ இந்த பாடல் அவங்க பாடினது ரொம்ப சந்தோஷம், சூப்பராக இருந்தது பாடல். அதே மாதிரி சிவம் மகாதேவன் அவரும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சங்கர் மகாதேவன் சார் பாடின மாதிரியே இருக்க கேட்குறதுக்கு. ஸோ அந்தளவுக்கு ஒரு அற்புதமான குரல் சேர்த்து இந்த பாடலில் ஒரு அற்புதமான ஒரு வெற்றி பாடலாக வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அஸ்வின் விநாயகமூர்த்தி அவர்கள் வந்து இன்னும் நிறைய படங்கள், நிறைய வெற்றி, அதாவது ஃபஸ்ட் டயர் மியூசிக் டைரக்டர் அந்த இடத்துக்கு கண்டிப்பாக போவார்னு நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக அவருடைய எல்லா படத்துலையும் நான் இருப்பேன்னு சொல்லி நம்புகிறேன். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு சமீபத்தில் ஒரு ஆடியோ லான்ச்சில் ஆனந்த்ராஜ் சார் வந்து இருக்கும்போது என்ன சொல்லிட்டேன்னா, சின்ன வயசுலேருந்து அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அது என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லாருமே சின்ன வயசுலேருந்து பார்த்தோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது ஒரு காமெடியாக போச்சு. ஸோ அதே மாதிரி இங்கே நமக்கு எல்லாருக்கும் பிடித்த பாக்கியராஜ் சார், பேரரசு சார், உதயகுமார் சார், அப்புறம் ஆர்கே செல்வமணி சார் இருக்காங்க. சார் திருப்பி நான் சொல்ல மாட்டேன் சார், சின்ன வயசுலேருந்து உங்கள் படங்கள்லாம் பார்த்தேன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா இங்கே டிடிஎஃப் வாசன் இருக்கார், அவர் மாதிரி எல்லோரும் எங்கே தான் இருக்கீங்க இப்போ கூட. ஸோ அதனால் அந்த யாருமே தயவு செஞ்சு சின்ன வயசுலேருந்து உங்கள் படங்கள்லாம் பார்த்து நாங்கள் வளர்ந்தோன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. அவர்கள் வந்து தமிழ்நாட்டுடைய ட்ரேட்மார்க். ஸோ அவர்கள் படங்கள் இல்லாமல் தமிழ் சினிமா இந்த அளவுக்கு கடந்து வந்திருக்காது. ஸோ அவர்களுக்கும் இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்த அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஸோ டிடிஎஃப் வாசன் முதல் அடி சிறப்பாக எடுத்து வச்சுருக்காரு. ஸோ அவர் வந்து இன்னும் மென்மேலும் நிறைய வெற்றிகள் பெறணும்னு சொல்லி வாழ்த்துக்கிறேன். இந்த படத்தில் என்னுடைய பாடல்கள் எழுதியிருக்கிற அத்தனை கவிஞர்களுக்கும், குறிப்பாக என்னுடைய நண்பர் மோகன்ராஜன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அண்டு அவர் வந்து வரலன்னு சொன்னாங்க, கடைசியில் வந்துட்டார், ரொம்ப சந்தோஷம். ஸோ எல்லாருக்குமே, தயாரிப்பாளர், இயக்குனர், எல்லா தொழில்நுட்ப கலைஞர் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஐபிஎல் இந்தியன் பீனல்லா இந்த படத்துக்கு வாய்ப்பளித்த ப்ரொடியூசர், டைரக்டருக்கு முதல்ல நன்றி. இப்போது பேசுகிறார் கார்த்திக் சார், சின்ன வயசுலேருந்து பார்த்தது அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு. எந்த வயசுலேயும் பார்த்து கற்றுக்க வேண்டிய படங்களை எடுத்தவங்க தான் எங்கள் ஜாம்பவான்கள் இருக்கிறாங்க. எப்போ வேணாலும் பார்க்கலாம் அந்த படங்களெல்லாம். அவங்கெல்லாம் எடுத்தது பெரிய லிஸ்ட் இருக்குது. அதெல்லாம் வந்து எப்பவும் பார்த்தாலும் எப்படி இது அப்படின்ற மாதிரி எடுத்தவங்க தான் எல்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. ஐபிஎல் கருணா தம்பி ஆனால் இது மாதிரி ஒரு ரோல் பண்ணோன்னா எப்பவுமே எந்த ஒரு படத்துக்கு போனாலும் நம்ம கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணுவோம். அது எப்படி பண்ணலாமா விடவே மாட்டான் தம்பி. இதை மட்டும் பண்ணுனா போதும் அப்படின்னு ஒரு ஆர்டர் ஒன்று வரும். எது சொல்கிறீங்க, இல்லைப்பா இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணால் போதும் ஒன்று. அது வந்து அவனோட நம்பிக்கை, அந்த தெளிவு. அது இதுதான் எனக்கு வேணும், இது போதும், இப்படி பண்ணால் போதும்னு. அது ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயந்தான். அது நம்ம கொஞ்சம் ப்ரிப்பேர் போகணும் அப்படின்றதுலாம் அவசியம் கிடையாது. ஏன்னா கருணை ரொம்ப தெளிவாக இதுதான், இப்படி பண்ணால் போதும் அப்படின்னு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கிஷோர் சார் இருக்காருங்க, தம்பி வாசன் அவங்க கூட நடிச்சிருக்கார். ஒரு நல்ல அனுபவம். நிறைய படங்கள் நடிச்சிருந்தாலும் ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு அனுபவம் தான். அதில் பார்த்திங்கன்னா சில ஸ்பெஷலான தருணங்கள் சிலதுலாம் மனசில் ஒவ்வொரு நாள் கற்றுக்கிட்டு தான். நமக்கு தெரியும், எல்லாமே தெரியும்லாம் கிடையாது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் நிறைய ஒரு பெரிய ஒரு அனுபவம், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ப்ரொடியூசர் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்கார். ஆனால் நமக்கு அறிமுகம் இல்லை, இந்த படத்து மூலிமா தான்
அறிமுகம். ரொம்ப கூலாக எதுனா சரிங்க பண்ணிடலாம் அப்படின்னு அந்த ஒரு 2 பேருக்குள்ள ஒரு நம்பிக்கை, அந்த டைரக்டருக்கும் ப்ரொடியூசரும் இருக்கிற ஒரு ட்ரஸ்ட்டு, ஒரு பாண்டு இருக்குது. அதுதான் முதல்ல ஒரு படத்துக்கு முக்கியம். அது ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ட்ரெய்லர் பார்க்கும்போது தான் எனக்கு ஃபுல் கதையெல்லாம் எனக்கு தெரியாது. இருந்தாலும் ட்ரெய்லர் பார்க்கும்போது உண்மையிலே இன்ஸ்பைரிங்காக அது இந்த படம் பார்க்கணும் சீக்கிரமாக அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த படத்தை எல்லோரும் வந்து தியேட்டரில் வந்து பார்க்கணும். இந்த வாய்ப்பு கிடைத்ததுக்கு மிக்க மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஐபிஎல் இசை வெளியீட்டு விழாக்கு வரை வந்த ஊடகவியலாளர்கள், பத்திரிகையாளர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கின்ற பாக்கியராஜ் சார் உள்ளிட்ட எனது சக தோழர்களுக்கும் இந்த திரைப்படத்தில் உள்ள பணியாற்றிய கலைஞர்களுக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. முக்கியமாக இந்த படத்தோட டைரக்டர் வந்து என்னோடய நண்பர். அவர் சின்ன வயசுலேருந்து எனக்கு நண்பர் வந்தேன். ரொம்ப நாளாக வந்து நம்ம டைரக்டர் யூனியனில் எங்களுடைய கூடவே இருந்து இந்த படமே வந்து ஒரு 1 வருஷமாக அவர் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு நாள் வருவார். ப்ரொடியூசர் என்னென்னலாம் பேசணுமோ அதையே அவர் பேசுவார். அண்ணா இப்படி ஆகிடுச்சி, இப்படி ஆகிடுச்சி, இப்படி ஆகிடுச்சி ஒன்று ஒன்றா நம்ம கிளியர் பண்ணிட்டே இருப்போம். ஆனால் இந்த ஸ்டேஜில் பார்க்கும்போது வந்து உண்மையாக மகிழ்ச்சியாக இருந்தது. தயாரிப்பாளரும் இயக்குனரும் வந்து ஆடியோ ரிலீஸில் நண்பர்களாக இருக்கீங்க இல்லையா, அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றி. பல திரைப்படங்களுக்கு வந்து டைரக்டர் எங்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, சார் என்ன ஆடியோ ரிலீஸ் கூப்பிடவே இல்லை சார் அப்படின்னு பண்ணுவாங்க. எங்களுக்கு டைரக்டர் சொன்னீங்களா. ப்ரொடியூசர் கவுன்சிலில் வந்து அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், சார் எங்கள் ஆடியோ ரிலீஸுக்கு டைரக்டரே வரல சார், இப்போ ஷூட்டிங் முடிச்சுட்டு போயிட்டார் சார் அப்படின்னு. ஆனால் இந்த மேடையில் 2 பேரும் நண்பர்களாக இருந்து, அதுவும் வந்து ஒரு ப்ரொடியூசர் வந்து சிரிச்ச முகத்தோடு எல்லாருக்கும் வந்து கிஃப்ட் கொடுக்கும்போதே வந்து அது என்ன கிஃப்டாக இருந்தாலும் அப்போ சந்தோஷமாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கான்ஃபிடென்ஸாக வந்து இதை நானே தமிழ்நாடு முழுக்க ரிலீஸ் பண்ணுறேன்னு வந்து பெருமையாகவும் சந்தோஷமாகவும் சொன்னார். ஸோ நரேன் சொன்னார் இல்லையா, கான்ஃபிடென்ட் வந்து நம்ம டைரக்டர் கொஞ்சம் அதிகம்னு, அதை விட அதிகமான கான்ஃபிடென்ட் வந்து தயாரிப்பாளர் இருக்குது. அந்த வகையில் தயாரிப்பாளருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதுபோல் இந்த உண்மையிலே இந்த நிகழ்ச்சிக்கு வந்தபோது ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, எல்லோரும் வந்து இப்போ பத்திரிகாரங்க நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணுங்கள், நீங்கள் ப்ரொமோட் பண்ணுங்கள், அவங்க ப்ரொமோட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த யூனிட்டில் இருக்கிற யாருமே அதுக்காக வரமாட்டாங்க. ஹீரோ வரமாட்டாங்க, ஹீரோயின் வரமாட்டாங்க, டெக்கரேஷன் வரமாட்டாங்க. ஆனால் இதில் வந்து வித்தியாசமாக அஸ்வின் வந்து மேலே இருந்து எல்லாரையும் பாட வச்சு, இது நாங்கள் பேசுகிறத விட நீங்கள் பண்ண ப்ரொமோஷன் தான் வந்து எல்லாரையும் போய் சேரும். அந்த வகையில் வந்து அஸ்வினுக்கும் சின்மயமாகவும் ரம்யாவுக்கும் எல்லாருக்குமே வந்து பாடணும், சம்பளம் வாங்கணும், போயிட்டோன்னு இல்லாமல் இந்த இது பிரபல்யம் ஆகும்போது, மக்களை போய் சென்றடையும் போது நிச்சயமாக நாங்கள் வந்து எங்களோடது வந்து ஒரு 50%, உங்களோடது 90%. நீங்கள் தான் வந்து செலிப்ரிட்டியாக இருக்கீங்க, உங்களை ப்ரமோட் பண்ணிக்கிறீங்க, இந்த படத்தையும் ப்ரமோட் பண்ணிக்கிறீங்கும் போது நிச்சயமாக அந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். அதனால் இதில் வந்த அபிராமிலாம் இந்த இதுக்கு வந்திருக்காங்க. பெரும்பாலும் வந்து நிகழ்ச்சிக்கு வந்து அந்தந்த படத்தோட ஹீரோ ஹீரோயின் வராத காலகட்டத்தில் எல்லாருமே கலந்துட்டு வந்து இது ஒரு குடும்பமாக இருக்குது. பக்கத்தில் வந்து அண்ணன் கேட்ட அந்த உதயகுமார் அண்ணன், அம்மா எல்லாம் வந்துடுச்சா அவனுக்குன்னு, எல்லாம் வந்துடுச்சுன்னு அவங்க சொன்னாங்க. அந்த வகையில் யாருக்குமே வந்து எந்த விதமான பேலன்ஸும் இல்லாமல் வந்து ப்ரொடியூசர் நல்லா வச்சுருக்கான்னு தெரியுது. அப்புறம் வந்து இந்த வாசன் வந்து படம் சாங் பார்த்துட்டே இருக்கும்போது, அண்ணே இது என்னண்ணே நான் என்ன பண்ணணும்னு, என்ன டெவலப் பண்ணணும், என்ன கற்றுக்கணும்னு, ஒன்றுமே கற்றுக்காத இப்படியே இரு, இப்போ எப்படி எங்களோட நட்பாக இருக்குது அப்படியே நீ கடைசி வரைக்கும் ஹீரோ ஆன பிறகு வந்து வேறு மாதிரி மாறிடாது. அதுதான் சினிமாவில் நாங்கள் எல்லாருக்கும் சொல்கிற விஷயம். இப்போ இயல்பாக இருந்தால் போதும், மற்றதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்பீரியன்ஸில் எல்லாருமே கற்றுப்பாங்க. நீங்கள் வளரும் வாய்ப்பு தரும்போது, வாய்ப்பு வரும்போது தயாரிப்பாளரோடும் இயக்குனரோடும் எவ்வளோ நட்பாக இருக்கீங்களோ அதுபோல் கடைசி வரைக்கும் இருந்தீங்கன்னா வேறு ஒன்றும் நீங்கள் தர வேண்டியதில்லை. எங்களை எங்கேயாவது மேடையில் பார்க்கும்போது, அப்பா அம்மாவை பார்க்கும்போது என்ன ஒரு மரியாதை கொடுக்குறோமோ அதுபோல் தங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணவங்கள நீங்கள் பார்க்கும்போது அந்த மரியாதையை கொடுத்தீங்கன்னா போதும். உங்கள் சொத்தில் உங்கள் இதுலேயும் எதுவுமே ஷேர் வேண்டாம். ஆனால் எங்களுக்கு ஒரு இது இருக்கும், நாங்கள் இவ்வளோ பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். தயாரிப்பாளர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உண்மையிலே காணாமல் இருப்பாங்க, வறுமையில் இருப்பாங்க. அவங்களால வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டவங்க இன்றைக்கி மிகப்பெரிய நிலையில் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். ஒரு நன்றி அறிதலோட ஒரு மேடையில் என்னை இன்னார் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு சொல்லும்போது அந்த கிரெடிட் வந்து அவங்களுக்கு போய் சேரும்போது நிச்சயமாக அந்த வாழ்த்து உங்களை என்றைக்கும் வாழ வைக்கும். அதுதான் நான் அவங்களுக்கு சொல்ல விரும்புகிறது. மற்றபடி இந்த படத்தில் கருணாநிதி வந்து இந்த சாங் பார்க்கும்போது முதல்ல நான் ஒரு டைரக்டராக பார்க்கும்போது இதில் நான் வந்து முதல்ல பாராட்டணும்னு நினைக்கிறது வந்து டைரக்டராக பாராட்டணும்னு நினைக்கிறேன். அவர் எனக்கு பேர் கூட தெரியாது, வெங்கல் ரவி. ஏன்னா
அந்த சாங் பார்க்கும்போது நிச்சயமாக உங்களோட வந்து அதில் பங்கு வந்து மிக அதிகமாக இருக்குது. எவ்வளோ சாங் பார்க்கும்போது அந்த செட்டை வந்து ரொம்ப சிம்பிளாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்கீங்க. நீங்கள் உங்களுடைய தோற்றத்துக்கும் உங்களுடைய ஒர்க்குக்கும் சம்மந்தம் இல்லை, வேறு மாதிரி இருக்குது. நீங்கள் பார்க்கும்போது சாதாரண மனிதர் மாதிரி இருக்கீங்க, ஆனால் உங்கள் விஷுவல்ஸ் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அந்த கலர்ஸ் அந்த காம்பினேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அது மாதிரி வந்து கேமராமேனுக்கும் வந்து நான் பாராட்ட சொல்ல விருப்பப்படுறேன். ஏற்கனவே நிறைய தடவை வந்து எல்லோரும் நான் பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லை, கோடிக்கணக்கான பேர் வந்து அஸ்வினோட சாங் வந்து பாராட்டி அது வந்து ரீச் பண்ணியிருக்காங்க, ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய பாராட்டியே இது மிகப்பெரிய பாராட்டு நினைக்கிறேன். இதில் கலைஞர்களுக்கு நான் வந்து இந்த வேலையில் வந்து சொல்ல விருப்பப்படுறது ஒன்று தான். அதாவது என்னென்னா, நம்மளை யாரும் மிஸ் பண்ணக்கூடாது. நம்ம சின்ன சின்ன மிஸ்டேக்ஸில் நம்மளை யாரும் மிஸ் ஆகாமல் போயிடக்கூடாது. ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, நம்ம சின்ன வயசில் வந்து நான் வந்து சைக்கிள் கற்றுக்கணும் வச்சுங்களேன். சைக்கிளில் வந்து நாகும் அந்த உங்களுக்கு தெரியும், அரைப்படல் தான் ஃபஸ்ட்டு சின்ன வயசில் அடிப்போம். அடிக்கும்போது நாகும் அந்த செயின் வந்து ஒரு பல் வந்து ஏறி ராங்கில் போயிடும். ஒரு பல் ராங்கில் போனோடனே எல்லா பல்சக்கரமும் அடிக்கும், ரிவர்ஸில் அடிச்சுட்டே இருக்கும். அப்போ நம்ம இறங்கி அந்த ஒரு பல் சக்கரத்தை வந்து சரி பண்ணோமா, செயின் வந்து சுத்தமாக சோழாகும். அந்த 24 சக்கரத்துலையும் அடிப்படாமல் பல் அடிப்படாமல் வண்டி அழகாக ஓடிட்டே இருக்கும். அதுதான் கலைஞர்களுக்கு எந்த இதுலேயும் வந்து முரண்பாடோ கான்ஃப்ளிக்டோ இல்லாமல், ஏதாவது கான்ஃப்ளிக்ட் வந்தாலும் யார் மூலமாலும் தவறு வந்தாலும் அதை அவங்க சரி பண்ணிக்கிட்டாங்கன்னா நிச்சயமாக வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்துட்டு. ஏன்னா திறமை வாய்ந்த கலைஞர்கள் வந்து சந்தர்ப்பத்தால் அவங்கள தமிழ்நாட்டு மக்கள் மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து மக்களோட சொத்து, கலைஞர்கள் வந்து மக்களோட சொத்து. அந்த குரலை கேட்கும்போது, கண்ணை மூடி அந்த குரலை கேட்கும்போது ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு இயற்கை சூழலில் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து இருக்காமல் இருக்குது. இது மாதிரி கலைஞர்கள் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. அதுக்கான ஒரு அறிவுரையாவோ இல்லை நண்பர்களுக்கு சொல்கிற தோழமை கருத்தாவது எடுத்துக்கலாம். இந்த திரைப்படம் நிச்சயமாக மிக பிரம்மாண்டமான வெற்றி அடையும். கருணாநிதி, ஆல் த பெஸ்ட், ஆல் த பெஸ்ட். அது மாதிரி ஹீரோயினுக்கு வந்து பேரே நல்ல பேர் வச்சுருக்காங்க, குஷிதா. நீ நிச்சயமாக எல்லாருக்கும் குஷி கொடுப்பேங்கிற நம்பிக்கை அவங்க பார்க்கும்போது தெரியுது. விஷ் யூ ஆல் த பெஸ்ட், ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. இந்த அழகான காலை நேரத்தில் ரொம்ப ஆச்சரியம் எனக்கு. செல்வமணி வந்த கொஞ்ச நேரத்தில் எல்லா லேடி ஆர்டிஸ்ட் பேரையும் கரெக்டாக மனப்பாடமாக சொல்கிறாப்புல. வீட்டுக்கு போ இருக்கு மகனே. எனக்கு கொஞ்சம் ஞாபக சக்தி கம்மி. எனக்கு அபிராமியை மட்டும் மறக்கவே முடியாது. ஏன்னா நான் ரொம்ப விரும்புகிற ஒரு நடிகை அபிராமி. ஷீ இஸ் எவர் ஸ்மைலிங், எவர் பியூட்டிஃபுல். என் ஒரு படத்தில் நடிக்க வேண்டியிருந்தது. கார்த்திக் சாரும் அபிராமியும். உலகை விலை பேசவான்னு ஒரு படம் ஆரம்பித்தோம். அது சில துரதிருஷ்டவசத்தால் அந்த படமாகலை. அதுக்கு அவங்கள தான் நான் ஹீரோயினாக புக் பண்ணியிருந்தேன். அதை சொல்ல வர்றேன். நான் அந்த பாடல்கள் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இவங்கள நினச்சேன் சில பாட்டெல்லாம் எழுதியிருந்தேன், அதுக்காக சொன்னேன். அடுத்தது எங்கள் ஊர்லேருந்து ஒரு பையன் நல்ல பரட்டு தலையோட தாறுமாறாக பைக்கை ஓட்டிட்டு கண்ணா பின்னான்னு கண்ட இடத்துல கேஸை போட்டு ஒரே ரகலை பண்ணிட்டு இருந்த ஒரு பையன் இங்கே வந்து தாறுமாறாக காரு ஓட்டுறாங்க போல இருக்கு. என்னன்னு நினைக்கிறேன், என்னன்னு எனக்கு புரியல. பட் திடீர்னு ஒரு நடிகன் ஆகியிருக்காரு அப்படின்னு ஒன்று எனக்கு ரொம்ப சந்தோஷம். பொதுவாகவே கோயம்புத்தூர்காரங்க ஏதோ ஒரு லொல்லு பண்ணி உள்ளே வந்துடுவாங்க. அதில் நீ பண்ண லொல்லில் நீ இங்கே சினிமாவுக்கு வந்திருக்கிற. உன்னால் இந்த திரையுலகம் மேம்பட வேண்டும், திரையுலகத்தில் நீயும் நன்றாக வளர வேண்டும் என்று அன்போடு வாழ்த்துகிறேன். தயாரிப்பாளர் செல்வமணி சொன்ன மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். அப்படியே இருங்க. நான் கொஞ்ச நாளாகவே வந்து சினிமா சரியில்லை, தியேட்டருக்கு கிடைக்கிறது இல்லை, ஆச்சா பூச்சா சரியா இதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருப்போம். நாங்கள் எங்கே போனாலும் ஒரு சினிமா சரியில்லாத மாதிரி இந்த திரைப்பட குழுவினரை பார்க்கும்போது எவன் சொன்னான் சினிமா சரியில்லைன்னு. சூப்பராக இருக்குது சினிமா, சூப்பராக இருக்குது. ஏன்னா அந்த கான்ஃபிடென்ஸ் தான். நானே எடுக்கிறேன், நானே ரிலீஸ் பண்ணுறேன். தியேட்டரில் போய் படம் பாருங்கன்னு ஃபஸ்ட்டு படத்துலேயே ஒரு கமாண்டிங் பொசிஷனில் ஒரு தயாரிப்பாளர் சந்தோஷமாக இருக்காருன்னு அதை நான் வரவேற்கிறேன். அந்த மாதிரி ஒரு சினிமா தான். ஏன்னா பாக்கியராஜ் சார் நான் வந்து அவரை பார்த்து வளர்ந்தவன். அந்த சின்ன வயசில் என்னெல்லாம் சொல்ல வரல. நான் காலேஜில் படிக்கும்போது அவர் வந்து
அவர் எங்கள் மேட்டுப்பாளையத்தில் ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்கிறார். இந்த மேட்டுப்பாளையம் தான் எங்களுக்கு பெரிய பாரதி ராஜாவும் அதே ஊரில் வந்து நேற்று கிழக்கே போகும் ரயில் படத்து ஷூட்டிங்கில் அந்த பாஞ்சாலி இந்த ட்ரெயின் போகிற சீக்வன்ஸ் எல்லாம் நான் பார்த்துட்ருப்பேன். அதுக்கப்புறம் அதே மேட்டுப்பாளையத்தில் அவர் வந்து ஒரு படம் எடுத்தார், முதல் படம். சூப்பராக இருந்த, சும்மா சாதாரணமாக ஒரு திண்ணை, ஒரு வாசல், ஒரு டெய்லர் கடை அப்படின்னு வச்சுட்டு நம்ம வாழ்வியல் விஷயங்களை அந்த தெருவுக்குள்ளே, அந்த சின்ன ஊருக்குள்ளே நடக்கிற ஒரு சின்ன அந்த காதல் வயப்பட்டு ஒரு வேலையில் அதை பையன் வேலை வெட்டியாக சுற்றிட்டு இருக்கிற ஒருத்தன் காதல் வந்தால் எப்படி இருக்குன்றதை வச்சுட்டு எவ்வளோ அழகான ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி மிகப்பெரிய வெற்றிகளை கொடுத்த ஒரு பாக்கியராஜ் சார். ஸோ பாரதி ராஜா பாக்கியராஜ் வரிசையில் நிறைய பேர் வந்தாலும் இன்றைக்கி நம்ம அவங்கள பற்றி பேசுகிறோன்னா அவங்களுடைய க்ரியேஷன், அவங்களுடைய யதார்த்தமான அந்த வாழ்வியல் வெளிப்பாடுகள் தான். ஸோ அந்த மாதிரி ஐபிஎல் கூட ஒரு படமாக இப்போது கருணாநிதி ரொம்ப சின்சியரான மெம்பர். அவர் கருணாநிதி அவர்கள் வந்து எங்கள் ஃபோனில் மிரட்டினேன், வந்துடுங்க சார் அப்படின்னு. ஏய், நீ நேரில் கூப்பிடவே இல்லையாடா அப்படின்னு. சார் அதான் நீங்கள் கிடைக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு. அப்புறம் நேற்று கூட கூப்பிடல, ஒரு மெசேஜ் மட்டும் போட்டான், சார் நாளைக்கு காலையில் வந்துடுங்க சார் அப்படின்னு. அப்புறம் நான் கவுண்ட் பண்ணேன், ஏன்டா நேரில் வந்து கூப்பிட வேண்டாமா அப்படின்னு. சார் நேற்று உங்கள் பர்த்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு எதுவுமே ஃபோனே எடுக்கலை சார் நீங்கள், அதனால தான் மெசேஜ் போட்டேன் அப்படின்னு. அப்புறம் எங்கள் சங்கத்தில் எல்லோரும் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. எங்கள் செயலாளர் தம்பி பேரரசு அவர்கள், அவருக்கு 7:30 மணிக்கே கிளம்பிட்டார். நான் கொஞ்சம் நைட் லேட்டாக போனதுனால ஒரு 9:30 மணிக்கு கிளம்புனேன். பட்டு ஓஎம்ஆர்லேருந்து வர, அவர் ஈசிஆர்லேருந்து வர்றாரு, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, மன்னிக்கவும். அதுக்கு நான் ட்ரெய்லரை பார்க்க முடியல, இருந்தாலும் மொபைலில் எனக்கு காட்டிட்டார் ட்ரெய்லரை. மிக அற்புதமாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, கருணாநிதி இவ்வளவு அழகாக ஒவ்வொரு ஃப்ரேமும் அழகாக எடுத்திருக்கார். இந்த கம்போசிங்கும் சரி பியூட்டிஃபுல்லாக இருந்தது. தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக இயக்குனர் கருணாநிதி அவர்களை மிகப்பெரிய இயக்குனராக வர வேண்டும் என்று வாழ்த்துவதில் நான் மிக சந்தோஷப்படுகிறேன். அதாவது ஒரு இயக்குனரோட வெற்றியை செல்லுமணி சொன்ன மாதிரி ஒரு தயாரிப்பாளர் எழுந்து எவ்வளவு அழகாக அவரை பற்றி சொன்னார்ன்றது தான். இந்த மாதிரி சந்தோஷங்கள் தான் எங்கள் சங்கத்துக்கு தேவை. கருணாநிதியை போல் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க தயாரிப்பாளர் சார். எங்கே அவர்? கருணாநிதியை போல் நிறைய இயக்குனர்களை உங்கள் ராதா ஃபில்ம் இன்டர்நேஷ்னல் வழங்க வேண்டும். நீங்கள் சொல்லுங்கள், கருணாநிதியே கூப்பிட்டு வந்து விடுவார் நிறைய டைரக்டர்களை. ஸோ நிறைய படங்களை எடுங்க. இந்த படத்தில் நரேன்லேருந்து அஃப்கோர்ஸ் சில ஷாட்டுகளே நம்ம பார்த்தா கூட ஒரு நடிப்புனா என்ன அப்படின்றத அழகாக பியூட்டிஃபுல்லாக அந்த கதாபாத்திரத்துக்கேற்ப எல்லாரும் அழகாக பண்ணியிருக்காங்க. இசை அஸ்வின், விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நல்லா இருந்தது. நீங்கள் லைவாக இங்கே பர்ஃபார்ம் பண்ணி காட்டின விஷயங்கள். சிங்கர்ஸும் அப்படி தான் இருக்கணும். வி ஆர் ஆல் பார்ட் ஆஃப் த சினிமா. சினிமா ஒரு தனி மனிதனுக்கான ஒரு தயாரிப்பாளர்லேருந்து கடைசி கட்ட தொழிலாளி வரையிலும் ஒரு சினிமான்றது ஒட்டுமொத்தமாக ஒரு நம்ம பார்க்கக்கூடிய, நம்ம ஜெயிக்கக்கூடிய ஒரு மேட்டராக அதை எடுத்துகிட்டு போய் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தால் ஒழிய நம்ம வெற்றி பெறவே முடியாது. ஸோ உங்களுடைய ஒற்றுமையை, அனைவரது ஒற்றுமையை வாழ்த்துகிறேன். ஆர்ட் டைரக்டர் உங்களை பற்றி பாருங்கள். பெப்சி தலைவர், சரி ஏதோ செட்டப்போன்னு நினச்சேன். பெப்சியில் இன்னொரு சங்கத்தை வாழ்த்துறது பெப்சி தலைவர். பட் ஆனால் எதையோ அவர் ரசிச்சிருக்கார், யாருன்னே தெரியாமல் ரசிச்சிருக்காருன்னா விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். அதே மாதிரி கிஷோருக்கும் சரி, தம்பி வாசனுக்கும் சரி, அது உங்களுடைய பயணம் நிறைவான அழகான ஒரு பயணமாக, அற்புதமான தொடக்கமாக அமைந்து அதை தொடர்ந்து அதை மெயின்டைன் பண்ணணும், நல்லபடியாக மெயின்டைன் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த படத்தின் ஒளிப்பதிவாளர், யார் ஒளிப்பதிவாளர்? கேமராமேன். ரொம்ப நல்லா இருந்தது, பியூட்டிஃபுல். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. நம்ம தம்பி தான். ஓகே, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அப்புறம் கார்த்தி, பாடலாசிரியர், நீ வந்து என்னமோ சொன்ன, நீ என்ன சொன்ன? சின்ன வயசில் நான் சின்ன வயசில் கண்ணதாசனை ரசிக்காமல் இருந்திருந்தால் நான் பாடலாசிரியராக இருக்க முடியாது. ஸோ சின்ன வயசில்
ரசித்தேன்னு சொல்கிறது தப்பே கிடையாது. யாருடைய சின்ன வயசில் ரசித்தேன்றது தான் மேட்ரு. வாழ்த்துக்கள். உங்களுடைய பாடலாசிரியர் பயணம் விஷயம் நல்லா நிறைய எங்கே போனாலும் கார்த்திக் பேர் இல்லாத படமே இல்லையப்போ. என்னடா பண்ணுறேன், எனக்கு கூட யாருமே வாய்ப்பு கொடுக்கல அப்போல்லாம். நீ வந்த உடனே புகுந்து விளையாடுறிய. சரி, எனிவே கரெக்டாக ஒவ்வொரு இசையமைப்பாளருக்கும் அழகாக அவங்களுக்கு தகுந்த மாதிரி நீ எழுத கற்றுக்கிட்டு இருக்க. தொடர்ந்து உன்னுடைய வெற்றி தொடரட்டும். அப்புறம் அபிராமி, உங்களுடைய அழகு முகத்தை பார்த்தேன், அற்புதமாக நடிச்சிருந்தீங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், அனைத்து துணை இணை இயக்குநர்களுக்கும், தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்கள். அனைத்து நடிகர்களுக்கும், இந்த படத்தை தயாரித்து வெளியிடும் தயாரிப்பாளர் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக தெரிவித்து அமர்கிறேன். வணக்கம். நன்றி சார். பொதுவாக ஒருத்தருடைய முகத்தை பார்த்து நீங்களாம் இந்த வேலையை பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பாராட்டுறது ஒரு ரகம். இன்னொரு ரகம் வந்து யாருடா இந்த வேலையை பார்த்தாங்க அப்படின்ற மாதிரியான பாராட்டுகள் வந்து குவியும். அந்த மாதிரி மேடையிலே வந்து ஆர்ட் டைரக்டருக்கு அவ்வளவு பாராட்டுகள் வந்து குவிஞ்சிருக்கு. ஸோ அப்படிப்பட்ட அந்த ஆர்ட் டைரக்டரை இப்போ பேசுறதுக்கு கூப்பிட போகிறோம். ஒரு கைத்தட்டலோட வெங்கல் ரவி அவர்களை அழைக்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த திரைப்படம் IPL அந்த குழு சார்பாக எனக்கு வாய்ப்பளித்த டைரக்டர், ப்ரொடியூசர் மற்ற டீம் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிட்டிங்க சார், தேங்க்யூ. அண்ட் அடுத்ததாக எடிட்டர் பிரகாஷ் மபு அவர்களை அழைக்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் பிரகாஷ் மபு, எடிட்டர். பொதுவாக சொல்லணும்னா எங்களோட வாழ்க்கை வந்து வெறும் 4 சுவரில் தான் முடிஞ்சிருக்கோம். எப்போயாவது இந்த மாதிரி விழா வரும்போது தான் நாங்கள் ஸ்டேஜில் வந்துட்டு நாங்கள் தான் எடிட்டர்ன்ற மாதிரி ஒரு இது கிடைக்கும், அங்கீகாரம் கிடைக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி IPL படத்தில் எனக்கு அங்கீகாரம் கொடுத்த ப்ரொடியூசர், டைரக்டர் எல்லாருக்கும் என்னோட வணக்கங்கள். இந்த விழாவோட நாயகன் மியூசிக் டைரக்டர், அவர் இந்த சாங்கு நல்லா பண்ணியிருக்காரு எல்லாத்துமே. அதே மாதிரி கொஞ்சம் படபடமாக இருக்குது. அதே மாதிரி இங்கே எல்லாருக்குமே வந்தது வந்துட்டு பொதுவாக ப்ரொடியூசர்னால தான். ஏன்னா அவர் இல்லைன்னா இந்த ஒரு விழாவே நடந்திருக்காது. ஸோ அவருக்கு வணக்கம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். வணக்கம். சக ஊடக நண்பர்கள், புகைப்பட கலைஞர்கள் அனைவருக்கும் நன்றி. நன்றி சொல்கிறது மட்டும்தான் இந்த மேடை அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். இங்கே மாபெரும் இயக்குநர்கள் அனைவரும் இருக்காங்க. அவர்களோட இந்த மேடையில் நாமளும் இருக்குது பாக்கியம். அத்தனை இயக்குநர்களுக்கும் வணக்கம், நன்றி. இந்த மாதிரியான நல்ல தருணங்களில் நம்ம கூட நம்ம குடும்பம் இருக்கணும்னு நினைப்போம். அந்த மாதிரியான சில நேரங்களில் என்னைய இவ்வளோ தூரம் என்கரேஜ் பண்ண என்னோடய அப்பாவும் அம்மாவும் இங்கே சில காரணங்களால் அழைத்து வர முடியல. அவங்களுக்கு முதல்ல என்னோட நன்றி. நம்ம இந்த துறைக்குள்ளே கஷ்டப்படுறது அப்படின்னு சொல்கிறத கூட இஷ்டப்பட்டு வந்தோம். ஆனால் நம்ம இஷ்டப்பட்டதுக்காக நம்ம துணைவி பல கஷ்டங்களை படுறாங்க. அவங்களுக்கு முதல்ல நன்றி. அடுத்ததாக ரொம்ப முக்கியமாக ஒரு 3 பேருக்கு நான் நன்றி சொல்ல நினைக்கிறேன். என்னோட இந்த பயணத்தில் என்னை வழி நடத்தினவங்க. நான் வீட்டுக்கு தலைப்பில்லை, எனக்கு அண்ணங்க இல்லை. ஆனால் இந்த 3 பேர் தான் என்னோடய அண்ணங்க. முதல்ல மலர் அண்ணன், என்னோட அண்ணன். அவர் தான் என்னை கையை பிடிச்சி ஒரு தவழ்ந்த குழந்தைய நடக்க வைக்கிற மாதிரி என்னை இந்த துறைக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தவர். அடுத்தது ஒளிப்பதிவாளர் சிலி அண்ணன். நான் இங்கே சாருன்னு சொல்ல மாட்டேன், அண்ணன் தான் சொல்லுவேன். ஏன்னா அவர் என்னை என்றைக்கும் தம்பியாக தான் பார்த்துருக்காரு. இன்றைக்கு வரைக்கும் எது சரி எது தவறுன்னு என்னைய தவறு செய்யும் போதெல்லாம் திருத்தி வழி நடத்திக்கிட்டு இருக்க என்னோடய ஆசா செலியன் அண்ணன். 3வது, எப்போல்லாம் நான் தோண்டு போகும்போதும் என் கூட இருந்து
என்னைய தோள் தூக்கி விடுற நண்பனாக இருக்கிற சரவணா அண்ணன், எனக்கு வீட்டையும் கொடுத்து நீ எப்போ வேணாலும் வாடகை கொடுறான்னு சொல்கிற ஒரு அண்ணன். இந்த 3 பேர் என்னை உருவாக்குனதில் ரொம்ப முக்கியமானவங்க. அடுத்து இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா வாசனை வந்து ஒரு பொது வெளியில் வச்சு எடுக்கிறதுன்றது மிக மிக பெரிய சேலஞ்ச். மதுரையில் தெப்பக்குளத்துக்கிட்ட ஷூட்டிங் 4 மணி ஆயிடுச்சு, லைட்டு போயிட்டே இருக்குது. அந்த சீனை முடிச்சாகணும். ஸ்கூல் விட்டுட்டாங்க, காலேஜும் விட்டுட்டாங்க, மொத்த கூட்டமும் வந்துடுச்சு. இந்த பையனா கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் அவங்களுக்கு துணை போய் எல்லாருக்கும் ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சார் அவங்கெல்லாம் கஷ்டப்படுவாங்க சார். ஐயா ராசா, நாங்கள் இங்கே இவ்வளோ பேர் பெர்மிஷன் வாங்கி காசு கொடுத்து டைரக்ட் போராடி அந்த லொக்கேஷனில் பெர்மிஷன் வாங்கி எடுத்துக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் வாயான்னு பிடிச்சி இழுத்துட்டு வந்து எடுத்தோம். ஏன்னா யார் மனசும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு பையன். அது ரொம்ப பெரிய கிஃப்ட்டு. அது பசங்க மட்டும் அல்ல, அவங்க அம்மாக்கள் எல்லாம். எனக்கு தெரிஞ்சு அதிக கூட்டம் கூடுறது தம்பி ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போயே பட்டம் வேறு கொடுத்துட்டாங்க. அநேகமாக அடுத்த கூட்டம் உங்களை நோக்கி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது இந்த படத்தோட தயாரிப்பாரை பற்றி ரொம்ப முக்கியமாக சொல்லணும். ஒரு மனிதன் வாக்கு கொடுத்தாருன்னா அந்த வாக்கு தவறாமையினோட உருவம் அப்படின்னு சொல்லணும்னா மதன் சாரை தான் சொல்லணும். நான் ஒரு 4 முறை தான் சந்திச்சிருப்பேன். 4 முறையும் அவர் என்ன சொன்னாரோ அதை சிறப்பாக எந்த காரணத்தை கொண்டு நினைவூட்டாமையே செய்யக்கூடிய மிகச்சிறந்த மனிதர். ஒரு நட்புக்காக ஒரு படம் பண்ணியிருக்காரு, அவர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது அந்த படத்தோட இயக்குனர் கருணா, ரொம்ப நாள் போராட்டம், அதை ரொம்ப சிறப்பாக செய்திருக்காருன்னு நினைக்கிறேன். அவருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். இங்கே மேடையில் இருக்கிறதுல பாக்யராஜ் சாரை பற்றி நான் ஒரு வார்த்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் சாரோட படத்தில் சித்து +2ல் அசோசியேட் கேமராமேனாக ஒர்க் பண்ணேன். சாருக்கு என்ன இப்போ யாவும் இருக்கா என்னன்னு தெரியல. நான் பத்திரிக்கை வச்சுருந்தேன் கல்யாணத்துக்கு. நேராக வீட்டுக்கு வந்துட்டார். சென்னையில் தானடா கல்யாணம் அப்படின்னாரு. ஆமாம் சார், சென்னையினோட கொஞ்சம் புறநகர் வட சென்னை சார் அப்படின்னு சொன்னேன். சரி வந்துடுறேன்டா அப்படின்ட்டாரு. அதே மாதிரி சொன்ன மாதிரி ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணாங்க, சார் கிளம்பிட்டாருன்னு. சரி வந்துடுறாரு அப்படின்னு ஒரு 6 மணிக்கு சொன்னாங்க. 11:30 வரைக்கும் பாவம் மனுஷன். அன்னைக்கு அந்த எண்ணூர் சாலைகளில் வந்து அவ்வளவு கண்டெய்னர் லாரிகள் போகும். ஜாம் ஆயிடுச்சுன்னா ஒரு நாள் கூட ஆகும். அதில் நீந்தி ராத்திரி 11:30 மணிக்கு வந்து சேர்ந்தார். எனக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு. சாரை நீ மேலே வந்தார். வந்தோடனையும் டேய் நீ சென்னைன்னு மட்டும் சொல்லிடாத வெளியில் அப்படின்னு சொன்னார். ஆனால் அதுக்கப்புறம் எப்போது சார் வீட்டுக்கு போனான்னு தெரில. அநேகமாக நான் காலையில் தாலி கட்டிக்கிட்டு இருக்கும்போது போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆமாம், சார்கிட்ட வந்து நான் ஒர்க் பண்ணது எல்லாமே மாபெரும் லெஜண்டோட படங்களில் தான் நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப பெரிய கிஃப்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். ஒளிப்பதிவு கற்றுக்கிறத விட நான் லைட்டிங் முடிஞ்சோடனையும் சார்கிட்ட மானிட்டர்கிட்ட தான் இருப்பேன். உட்கார அப்படின்னுவார். உட்கார சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பார். அவர் எங்கே கட்டு சொல்கிறாரு, ஒரு 10 ஆர்டிஸ்ட் நடித்தாலும் அதில் ஒரு ஆர்டிஸ்டோட டயலாக் மிஸ் ஆகிருந்தாலும் அதை ரொம்ப யாபகமாக அதை எடுத்து கொடுத்து ஒன் மோர் போவார். அதே மாதிரி கட்டுன்னு சொல்கிற அடுத்த செகண்டில் அது ஓகேவா இல்லைன்ற டீட்டெயில் வந்துடும். இன்றைக்கி அது கொஞ்சம் கஷ்டம். எல்லா பேரும் 10 தடவை ப்ளேபேக் ஆகுது. அது மட்டும்தான் அதை கற்றுக்கணும் சார்கிட்டேருந்து. கிஷோர் சார், ஒழுக்கம்னா என்னன்னு கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கிஷோர் சாரை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு செட்டில் அந்த இடத்த எப்படி சுத்தமாக வச்சுக்கணும். ஏன்னா சினிமாவில் நாம் போனோம்னாலே அந்த இடத்த நாஸ்தி பண்ணணுன்ற ஒரு இமேஜ் இருக்குது. அந்த இதை உடைக்கிறதுக்கு நீங்கள் யாராக இருந்தாலும் துறையில் இருக்க யாராக இருந்தாலும் கிஷோர் சார் நடிக்கிற ஒரு படத்தில் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களோட சேஞ்ச் ஒரு நிறைய நடக்கும். தன்னோட வேலைகளை தானே செய்துக்கிறது அது உரிய சிறப்பு இல்லைன்னு கூட நீங்கள் சொல்லலாம். ஆனால் இங்கே அதை சரியாக செய்யக்கூடிய ஒழுக்கமாக ஒருத்தர் ஒழுக்கத்தை கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா கிஷோர் சாரை பார்த்து கற்றுக்கலாம். அவரோட பணிபுரிஞ்சது ரொம்ப பெரிய விஷயம். அபிராம் மேம் நம்ம எங்கே லைட் பண்ணியிருக்கோம், அதுவும் நிறையா நைட் எஃபெக்ட் சீன்ஸு. நான் கொஞ்சம் ரொம்ப அன்றாவே லைட் பண்ணுவேன். மேம் இப்படி பார்ப்பாங்க, பார்த்துட்டு சார் இவ்வளோ தூரம் வந்தால் போதுமா அப்படின்னு கரெக்டாக அந்த பொசிஷனுக்குள்ளே வந்து தன்னோட லுக்கு மிஸ் ஆகிடாமல் பார்த்துக்கிடுவாங்க. ரொம்ப நன்றி மேம். எனக்கு ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருந்துச்சு உங்களோட ஒர்க்கு. தேங்க்யூ, ஆல் ஆஃப் யூ. அப்புறம் இந்த படத்தோட
ஒளி வடிவம் ஒரு வகையில் ஒரு உடல்னா, இன்னொரு வகையில் இசை ஒளி வடிவமாக உயிர். அந்த உயிரை கொடுத்த அஸ்வினுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். நண்பர் கலை இயக்குனர் வெங்கலுக்கும் என் வாழ்த்துக்கள். போஸ் வெங்கட் சாரை பற்றியும் சொல்லணும். சார் சில பல பிரச்சனைகள்லாம் எங்கள் கூடவே இருந்தவர். அது பொது மேடையில் இப்போ பயிரவும் முடியாது. டக்குன்னு முடிவெடுக்கக்கூடிய ஒரு ஆள். எதையும் ஒரு நிமிஷத்தில் சால்வ் பண்ணிடுவார். எதை பற்றியும் அடுத்து யோசிக்க மாட்டார். அவர் உள்ளே நுழைஞ்சாருன்னா அது சரியான முடிவாக தான் இருக்கும். ரொம்ப நன்றி சார். படத்தோட எடிட்டர் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். உடன் இருந்த அத்தனை பேருக்கும் நன்றி. என்னோட கூட வேலை பார்த்த ஃபோக்கஸ் புல்லர் சுரேஷ், அவர் இங்கே வர முடியல, அவருக்கும் என்னோட நன்றிகள். என்னோட உதவியாளராக வேலை செய்த சதீஷ், அவருக்கும் என்னோட நன்றிகள். எல்லாருக்கும் நன்றி சொல்லணும்னு விருப்பப்பட்டேன். நன்றி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நன்றி. இது என்னுடைய டெபியூட் மூவி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களுடைய ப்ரொடியூசர் சார், டைரக்டர் சார், நல்ல சாங் கொடுத்த எங்கள் மியூசிக் டைரக்டர் எல்லாருக்கும் நன்றி. இவ்வளோ பேர் பெரிய பெரிய ஆளுங்க உட்காந்துருக்காங்க. அவங்க முன்னாடி பேசும்போதே எனக்கு கொஞ்சம் வேர்க்குது. ஓகே, இந்த 2 சாங்குமே வந்து எனக்கு ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான சாங். ஏன்னா ரெண்டுமே பயங்கரமான சாங்கு. இந்த சாங்கை எப்படியாச்சும் இட்டு கொடுத்துடணும், என்னை நம்பி கொடுக்குறாங்க. என்னுடைய டெபியூட் மூவி, இதில் நான் எந்த ஒரு தப்பும் பண்ணிடக்கூடாதுன்னும் போது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த என் அசிஸ்டன்ஸ், என்னுடைய டான்சர்ஸ், ப்ளஸ் எங்களுடைய கேமராமேன் மணி ப்ரோ, அப்புறம் எங்களுடைய ஆர்டிஸ்ட் வாசன் அண்ட் குஷிதா வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. நான் எது சொன்னாலுமே பண்ணுறேன் மாஸ்டர், ப்ராக்டிஸ் பண்ணுறேன், ரிஹர்சல் பண்ணி இன்றைக்கி இந்த விஷுவல்ஸ் நல்லாவே வந்திருக்கு. நீங்கள் பார்த்தீங்க. நீங்கள் எல்லாருமே இதுக்கு அவங்களுடைய டேலண்ட்டுக்கும் எங்கள் எல்லாருக்கும் இந்த படத்துக்கும் நல்ல ஒரு சப்போர்ட் கொடுங்கன்னு உங்களை கேட்டுக்கிறேன். இந்த வாய்ப்புகள் கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. இது எல்லாத்துக்குமே கிடைக்கிறதுக்கு ஒரு கிரியேட்டிவ் டைரக்டர் இருக்கார், அவர் தமிழ் அண்ணான்ட்டு. அவர் இங்கே தான் இருக்கார். அவருக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏன்னா அவர் தான் என்னை கூட்டிகிட்டு வந்து இவ்வளோ பெரிய டீம் கிட்டே என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணது. ஸோ அதுக்கு நான் என்றைக்குமே தேங்க்யூண்ணா, தேங்க்யூ. இந்த சாங்ஸ் பாருங்கள், நல்லாயிருக்கும், பிடிச்சிருக்கும். எனக்கு தெரிஞ்ச வித்தைகளை என் குருக்கள் பிருந்தா மாஸ்டர், சாண்டி மாஸ்டர், இவங்கக்கிட்ட தான் நான் இவ்வளோ வருஷம் ஒர்க் பண்ணேன். அவங்கக்கிட்ட கற்றுக்கினதை ஏதோ எனக்கு தெரிஞ்சதை கொஞ்சம் நான் பண்ணியிருக்கேன். ஆனால் உறுதியாக சொல்கிறேன், இது நல்லாயிருக்கும். இது கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நீங்கள் பாருங்கள், இந்த படத்தையும் பாருங்கள், எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எல்லாருக்குமே தேங்க்யூ. Thank you so much, Rajesh sir. Your confidence is appreciated. And அடுத்ததாக லிரிக் ரைட்டர் மோகன் ராஜா அவர்களையும் அழைக்கலாம். அண்ட் அடுத்ததாக இப்போ வந்து யாரை கூப்பிட போகிறோம் அப்படின்னா, இவர் வந்து நிறைய படங்களில் இவரை நம்ம பார்த்துருப்போம், நிறைய கேரக்டர்ஸில் பார்த்துருப்போம். சின்ன கேரக்டராக இருந்தாலும் சரி, பெரிய கேரக்டராக இருந்தாலும் சரி, அவருடைய லெகசி, அவருக்குன்னு ஒரு தனி இடத்த வந்து அவர் கண்டிப்பாக கொடுத்துட்டு தான் போவார். ஸோ என்னோட ஃபேவரட் அண்ணன் போஸ் வெங்கட் அண்ணாவை பேசுகிறதுக்காக கூப்பிடலாம். இங்கே வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம், நன்றி. ஐபிஎல் நம்ம சினிமா கற்றுக்கிட்டே இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் சினிமா கற்றுக் கொடுத்த திரைப்படம் எனக்கு. அதை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக்கிட்டே வரேன். இந்த படத்தோட இயக்குனர் எனக்கு ரொம்ப பிடித்த பேர். நான் பிறந்ததுலேருந்தே என் காதில் சொல்லி எங்கள் அப்பா என்னை ஊட்டி வளர்த்த பெயர். அதனாலே எனக்கு அந்த இயக்குனர் மேலே ஒரு பெரிய அன்பு. திரு கருணாநிதி அவர்கள். அதனால் கூடுதல் பொறுப்பும் உண்டு. பேருக்கு தகுந்த மாதிரி இந்த படத்துலையும் ஒரு பிரமாதமான ஒரு அரசியல் ஒன்று பண்ணியிருக்காரு. இட்ஸ் ஒர்க் அவுட், ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. பட் கருணாநிதி சாருக்கு தெரியாத ஒரு உண்மையை இங்கே தான் சொல்லணும். அதனால் நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் சொல்லலை. இந்த கதை அதுக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி சகோதரன் சுரேஷ் வந்து என்கிட்ட சொல்கிறாரு. அது யாருன்னே தெரில, திடீர்னு ஒரு கேரக்டர் உள்ளே வராரு, உங்களை சந்திக்கணும் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில், என்கிட்ட ஒரு கதை இருக்குது அப்படிங்கிறாரு. என்னடா சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தர் வந்து ஒரு கதை சொல்கிறாரு. சரி கேட்டு பார்ப்போமேன்னு கேட்டால் ரொம்ப ரொம்ப இன்டென்ஷனான ஒரு கதையாக இருந்தது. ஏய் சீக்கிரமே படமாயிருமையா, அது நல்ல படமாகக்கூடிய கதை, நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணுறீங்களான்னு கேட்டேன். இல்லை, எனக்கு கதை சொல்ல தெரியும், நான் இயக்குனர்லாம் கிடையாது, இதை வேறு யாரோ பண்ண போகிறாங்க அப்படின்னு 2 வருஷம் கழித்து அதே கதையை திரு கருணாநிதி அவர்கள் படமாக பண்ணுறாரு. நான் அங்கே தான் திரும்ப சுரேஷை மீட் பண்ணுறேன். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் அன்றைக்கி சொன்ன வார்த்தை, இந்த கதை எப்படியும் படமாயிரும், நிச்சயமாக யாருக்கும் இதை வந்து இம்ப்ரெஸ் பண்ண பிடிக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருந்தது. இங்கே
மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஜாம்பவான்கள் அனைவருக்கும் இந்த விழாவிற்கு வந்ததற்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவர் சார் சொன்ன மாதிரி, ஆர்வி சார் சொன்ன மாதிரி, சின்ன வயசுலேருந்து ரசித்த அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு டக்குன்னு என்ன ஞாபகம் வருதுன்னா, 17, 18 வயசு, 20 வயசு, 25 வயசு பசங்களை பார்த்தோன்னு, அண்ணன் அவங்களை மெட்டிவலி பார்க்கும்போது எனக்கு 4 வயசும்பான். நம்மளே ரொம்ப சிரமப்பட்டு ஜிம்முக்கெல்லாம் போய் உடம்பெல்லாம் குறைச்சி டையெல்லாம் அடித்து என்னென்னமோ ஷோ பண்ணாலும் ஒரு பொது கூட்டத்தில் ஒருத்தர் வந்து எனக்கு 3 வயசு இருக்கும்போது உங்களை பயங்கரமாக நான் மெட்டிவலி தானே வீட்டில் பாட்டு ஓடும், இதை வச்சு தானே எனக்கு சோறு விட்டுனான்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்கலாம் சொல்லுவாங்க. அந்த வலியும் வேதனையும் எனக்கும் ஆர்வி சாருக்கு மட்டும்தான் புரியும். இல்லை, அதான் அதிகமாக மேக்கப் போகிறது நாங்கள் 2 பேரும் தான். கடைசி வரைக்கும் சின்ன பையலாகவே காட்டிக்கிறது. இப்போ பகீர சார் இருக்காருன்னா தன் வயதுக்கு தகுந்த மாதிரி இருக்காரு. ஆர்வி சார் அப்படி இருக்காரா? என்றும் இளமை. இன்றைக்கும் அவங்க அபிராமி மேடம் அவர் மேலே என்ன காதல் வச்சுருந்தாங்கிறது ஒரு மேடையில் பேசக்கூடிய ஒரு தைரியம் ஆர்வி சாருக்கு தான் உண்டு, நமக்கெல்லாம் இல்லை. அந்த அளவிற்கு. அதே மாதிரி இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் மதன், திடீர்னு சில தம்பிகள் நம்ம வாழ்க்கைக்குள்ளே குறுக்கிடுவாங்க. தம்பின்ற வார்த்தையை நம்ம அவ்வளோ சீக்கிரமாக எளிதில் யார்ட்டையும் சொல்லிடவும் மாட்டோம். அப்போ நீ தம்பின்னு சொல்லணும்னா அதுக்கு நிச்சயமாக ஏதோ ஒரு விஷயம் நம்மளை வந்து இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கணும். உண்மையிலே எனக்கு கிடைத்த மிகச்சிறந்த தம்பி மதன் அவர்கள். அதை எப்படி சொல்லணும்னா, எல்லாருக்கும் சிரமம் வரும், பண சிரமங்கள், மற்ற சிரமங்கள்லாம் வரும். எனக்கு ஒரு சமயம் ஒரு சின்ன சிரமம், அந்த பஞ்சாயத்து கூட ஆர்கே சொல்லுமணி சார் தான் இருந்து தீர்த்து வச்சாங்க. அந்த பஞ்சாயத்தில் அந்த வேதனையை நான் சொல்லியிருந்தேன் ஆர்கே சார்கிட்ட. அதே மாதிரியான ஒரு சூழலில் நான் புலம்பிக்கிட்டு இருக்கேன் ஒரு இடத்துல. மதனுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. மதன் ஜஸ்ட் ஆன்கோயிங் தான். டக்குன்னு அண்ணா வீட்டுக்கு வாங்கண்ணே அப்படின்னாரு. நான் வீட்டுக்கு போனேன். என்னுடைய சகோதரி, ஒரு பிரமாதமான மதனோட மனைவி, ஒரு பியூட்டிஃபுல் காஃபி கொடுத்தாங்க. குழந்தைங்களோட ஜாலியாக பேசிட்டு திடீர்னு கையில் கொண்டாந்து ஒரு கட்டு பணத்தை கொடுத்தாரு. ஏன்றேன். நீங்கள் ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்தீங்கல்ல அப்படின்னாரு. இப்படியெல்லாம் மனுஷங்கள்லாம் இப்போ இல்லை. போய் கையில் காலில் விழுந்தால் கூட பணம் கொடுக்குறதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறதுக்கெல்லாம் இப்போ ஆள் கிடையாது. இப்போ இந்த படம் ஏன் ஓடணும்? இந்த மாதிரி நல்லவனுக்காக படம் ஓடணும். அப்படி யோசிக்க வேண்டியிருக்கு. இந்த திரைப்படங்களில் கேமராமேன் சார் சொன்ன மாதிரி பல்வேறு விதமான இடர்பாடுகள், திடீர்னு போலீஸ் பர்மிஷன், போக்குவரத்து, நிறைய இடைஞ்சல்கள் வரும். கருணா சார் வந்து எனக்கு மிகச்சிறந்த சகோதரன். அந்த இயக்குனர், அவர் கேட்குற பண்பு இருக்கும். நான் வெளிநாடுகளில் இருந்துட்டும் ஃபோன் பண்ணி ஒரு நிமிஷம் கூட ஷூட்டிங் நிற்காமல் நான் பார்த்துக்கிட்டேன். ஆமாம், சொல்லி அது எப்படியும் பர்மிஷன் வாங்கி அவங்க எந்த இடத்துல ஷூட்டிங் பிளான் பண்ணாங்களோ அந்த இடத்துல ஷூட்டிங் நடக்கிறதுக்கு கடைசி நாள் வரைக்கும் நான் என்னால் முடிஞ்ச உதவியை பண்ணேன். அதுக்கு காரணமும் மதன் மாதிரியான ஒரு நல்ல மனிதர்களுடைய, கருணா மாதிரி நல்ல மனிதர்களுடைய அன்பு. இன்றைக்கி மியூசிக் டைரக்டரோட விழா இது. அதனால் தம்பி எனக்கு தெரிஞ்ச அடுத்த படத்தில் அவனை போஸ்டராக வச்சு ஹீரோவை தான் படம் பார்ப்போம் போல இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்காப்புல. உறவினர் வேறு. வாழ்த்துக்கள். மிகச்சிறந்த பாடல்களை பண்ணியிருந்தீங்க. கார்த்திக் அன்னைக்கு ஃபோனில் பேசினேன் ஒரு பாட்டுக்கு, மோகன் அந்த மாதிரி. அப்புறம் கிஷோர் சார், நான் அபிராமி மேடம் கூட நடிக்கலை, அதனால் என்னுடைய காதலை சொல்ல முடியாத சூழல். கிஷோர் சார் வந்து ஒரு சக நடிகர், எல்லாவற்றையும் மீறி இவ்வளவு யதார்த்தமாக உடம்புல ஒரு துளி திமிர் இல்லாமல் உலகளாவிய ஒரு நடிகராக ஒருத்தன் இருக்க முடியுமானா எனக்கு தெரியவே இல்லை. கொஞ்சமாவது திமிர் வந்துடணும். அது திமிர் இருந்தால் தான் மனுஷன். திமிர் இல்லைன்னா கடவுள். அவன் திமிர் இல்லைன்னா அவன் கடவுள். ஏன்னா ஒரு துளியாச்சும் திமிர் வந்துடும். அவன் உடைகளில் திமிர் வரும், நடைகளில் திமிர் வரும், பேச்சில் திமிர் வரும். நான் அப்படி ஒரு திமிரே இல்லாத ஒரு நடிகனை பார்த்தேன்னா நான் நடித்த இந்த சக காலங்களில் அது ஒன்லி கிஷோர் சார் தான். வாழ்த்துக்கள் கிஷோர் சார். லாங் வே டு கோ. நீங்கள் இந்திய சினிமாக்களில் மிகப்பெரிய உயரத்தில் இருக்கீங்க. இன்னும் உலக சினிமாக்கள் போகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கதாநாயகி மற்றும் இதில் நடித்த நடிகர்கள், டெக்னீஷியன்ஸ், ஆர்ட் டைரக்டர் சார், எல்லாத்தையும் மீறி இதை நடத்திக்கிட்டு இருக்கிற கலைமாமணி, என்னுடைய அருமை சகோதரர் நிகில் அவர்கள். கலைமாமணி தானே? கலைமாமணி நிகில் அவர்கள். இது போடும்போது கலைமாமணி நிகில்னு போடலைன்னா நான் கோச்சிப்பேன். ஆமாம், அது அவ்வளோ தூரம் வேல்யூபிளாக பண்ணியிருக்காப்புல. இப்போ வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்புறம் இறுதியாக டிடிஎஃப் வாசன். இப்போ நான் பல பஞ்சாயத்துகள் அட்டன் பண்ணதில் டிடிஎஃப் வாசனுடைய பஞ்சாயத்தும் ஒன்று. கண்ணை கசுக்க. அப்புறம் அந்த பஞ்சாயத்தையும் முடிச்சு வர்றது அது வேறு விஷயம். பட் இதையெல்லாம் மீறி படம் பண்ணும் பொழுது எனக்கே ஒரு கேள்வி இருந்துச்சு. ஒரு அறிமுகப்படுத்தக்கூடிய இப்போ யூடியூபர்ஸ் நிறைய பேர் அறிமுகமாகறாங்க. ஒரு டிடிஎஃப்டைய அறிமுகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ளே உண்டு. அதுக்கு பதில் ஏர்போர்ட்டில் ஒருத்தன் கேட்டான், ஐபிஎல் எப்போன்னு கேட்டான். அது நீ வந்து டிஎன்சிஏல கேட்கணும், இல்லாட்டி பிசிசிஐயில் கேட்கணும். ஏன்டா கேட்குறேன்னு. ஐயோ, அந்த ஐபிஎல் இல்லை, வாசனுடைய ஐபிஎல் அப்படின்னு கேட்டான்.
ஸோ டிடிஎஃப் வாசன் ஐபிஎல் நடிக்கிறது ஒருத்தர் ஏர்போர்ட்டில் கேட்குறான்னா அப்போ அந்த யூடியூபர்ஸ் ஒருத்தர் சினிமாவில் வர்றது எந்த வகையில் தவறாக இருக்கிறது? இப்போ நமக்கு ஒன்றே ஒன்று தான் தேவை. இங்கே தேட்டரில் படம் வந்திருக்கு, இதில் வந்து ஒரு 100 பேர் படம் பார்க்கணும். அந்த 100 பேரை எவன்லாம் இழுக்கிறானோ அவன்லாம் ஹீரோ தான். ஸோ அந்த வகையில் டிடிஎஃப் வாசனுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிறது. நல்லா 2 வீலர் ஓட்டுங்க, எல்லாம் ஓட்டுங்க, சட்டப்படி ஓட்டுங்க, அரசுக்கு எந்த இடைஞ்சலும் இல்லாமல், போலீஸ்காரங்களுக்கு எந்த இடைஞ்சலும் இல்லாமல், மக்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் நீங்கள் நல்லா வண்டி ஓட்டுங்க. என்ன கேட்டால் அதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு சினிமாவுக்கு வாங்க. யூ ஹாவ் அ வெரி குட் டேலண்ட். நடிக்கும்போது எல்லாம் சிங்கிள் டேக் நடிக்கிற அளவுக்கு ஒரு பையன் ஃப்ரெஷ்ஷாக வந்தோடனே அந்த திறமைங்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த திறமை உங்களுக்கு இருக்குது. வாழ்த்துக்கள். மிகப்பெரிய கதாநாயகனாக வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த டீம் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த திரைப்படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்ததாக படத்தோடைய ஹீரோயினை தான் வந்து கூப்பிட போகிறோம். ஸோ தெலுங்கு பக்கமாக அவங்களுடைய காற்றை ஒரு பக்கம் வீசிட்டு அப்படியே இப்போ தமிழ்நாடு பக்கம் வந்திருக்காங்க. தம்பா ரொம்ப அழகாக அறிமுகமாகறாங்க. சொன்ன மாதிரி அவங்க பேர்லேயே குஷி இருக்குது. கண்டிப்பாக ஸ்க்ரீன்லேயும் ரொம்ப அழகாக இருந்தாங்க. ஒரு கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் குஷிதா to the podium. Hi Andy, hello. Firstly, I want to thank media. నాకు Tamil రాదు, but I'm still learning. మా ఫిలిం 28th November థియేటర్లో రిలీజ్ అవుతుంది. ప్లీజ్ మీ అందరు ఖచ్చితంగా రండి, ఫిలిం చూడండి. I hope you all like that. Thank you. தேங்க்யூ ஸோ மச், தட் வாஸ் க்யூட். அண்ட் எஸ், ஸோ இப்போது சொன்ன மாதிரி நிறைய பேர் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இவன் வந்து என்னடா பண்ண போகிறான் அப்படின்ற மாதிரியான பேச்சுக்களை வாங்கினேன். தேங்க்யூ ஸோ மச், தட் வாஸ் க்யூட். அண்ட் எஸ், ஸோ இப்போது சொன்ன மாதிரி நிறைய பேர் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இவன் வந்து என்னடா பண்ண போகிறான் அப்படின்ற மாதிரியான பேச்சுக்களை வாங்கின ஒருத்தர் இப்போ நிறைய பேருக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கார். நம்ம பக்கத்து வீட்டு பையன் ஃபீல்ஸ் கொடுத்த ஒருத்தர். ஸோ நிறைய யூடியூப்லலாம் பார்த்து ஃபேமஸ் ஆகி இப்போது திரையில் ரொமான்ஸ், காமெடி, ஆக்ஷன்னு சும்மா தெறிக்க விட்டுட்ருக்காரு. ஸோ படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு இவர் ஃபேன்ஸ் எல்லாம் வெயிட்டிங். அண்ட் இங்கேயுமே இவர் வந்து எப்போ பேச போகிறாருன்னு வெயிட்டிங். ஸோ நம்ம ஹீரோ ரேசிங் ஸ்டார் டிடிஎஃப் வாசனை வந்து கூப்பிடலாம். வணக்கம், நான் உங்கள் வாசன். எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்டு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த எங்கள் டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் சாருக்கு ரொம்ப நன்றி. அக்கா, குமாப்பட்டி அண்ணா நல்லா இருக்காரா? ஐயோ இல்லை, சரி விடுங்க. ஆல்ரெடி நர்வஸாக தான் இருக்கேன். இதில் இங்கே ஒரு பல்ப் வாங்கினதில் இன்னும் ரொம்ப நர்வஸ் ஆகிட்டேன். ஐபிஎல் இந்தியன் பின்னல்லா. ஸோ இந்த படம் வரக்கூடிய 28ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது தியேட்டரில். எல்லோரும் மறக்காமல் உங்கள் குடும்பத்தோட, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு போய் பாருங்கள். இது என்னோடய முதல் படம். நிறைய தப்புகள் கண்டிப்பாக நான் செஞ்சுருந்துருப்பேன் உள்ள. நீங்கள் பார்த்துட்டு உங்களோட ஹானஸ்டான ரிவ்யூ சொல்லுங்கள். நானுமே என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கனோ அதெல்லாம் கண்டிப்பாக நான் சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன். ராஜேஷ் மாஸ்டர். ஸோ பாட்டு ரிலீஸ் ஆன உடனே டான்ஸ் எல்லாருமே நல்லாயிருக்குங்கும் போது எனக்கு அவ்வளோ ஷாக். எதனாலன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, நான் ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ள பையன். நான் சொன்னால் யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. அவருக்கு தெரியும் என்னோடய கூச்சம் எவ்வளோன்னு சொல்லி சிங்கிள் ஷாட் ஆட வச்சாருங்க. அது வந்து படம் ரிலீஸ் ஆகும்போது தெரியும். நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி. ஸோ நான் அவ்வளோ சொன்னேன், அண்ணா ஏன்னா கஷ்டமான ஸ்டெப்பெல்லாம் தரீங்க. நான் எங்கள் ஊர் திருவிழாலெல்லாம் டான்ஸ், நம்மளாம் ஊர் திருவிழா பார்த்துருந்துருப்போம். ஊர் திருவிழாலாம் எல்லாம் ஆடிட்டுருப்பாங்க. நான் ஆடணும்னு ஆசைப்படுவேன். மனசுக்குள்ளேயே ஒருத்தன் ஆடிட்டுருப்பான் ஜாலியாக. ஆனால் நம்ம ஆடணும்னு நினைப்போம், ஆனால் ஆட முடியாது. ஏன்னா அவ்வளோ கூச்சம், ஆடவும் தெரியாது. ஸோ ஆனால் அண்ணனுக்கு தெரியும் எனக்கு ஆடணுங்கிற ஆசை இருக்குது. பட் அந்த ஒரு கூச்சம் அவர் ஆட தெரியாது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் மட்டும் தடுக்குதுன்னு சொல்லி, நல்லா பண்ணுறியப்பா அப்படின்னே சொல்லி ஆட வச்சிட்டாரு ராஜேஷ் மாஸ்டர். ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் எங்களோட கேமராமேன் அண்ணா. ஸோ ஒரு வாட்டியும் ஒரு ஷாட் எடுத்த உடனே டக்குன்னு கிளம்பி போய், அண்ணன் ஒரு ப்ளேபேக் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்பேன். ஒரு வாட்டியும் வந்து பார்த்தோன்னா அண்ணன் கோவப்பட்டதே கிடையாது. ஏன்னா அண்ணனோட குட்டி பசங்க 2 பேரும் வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னை ரொம்ப பிடிக்கும். ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே வந்து ஒரு 2 நாள் பக்கம்லாம் வந்து பண்ணி எங்கள் கூட இருந்தாங்க. அண்ணன் ஒரு நாளும் சலிக்காமல் ப்ளேபேக் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அண்ணன் இன்னும் ஒரு ரீடேக் மட்டும் பண்ணுறேன். அவங்களே ஓகே பண்ணிட்டாங்கப்பா அண்ணன் ப்ளீஸ்ண்ணே அப்படின்னு சொல்லி அண்ணங்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி ஆல்ரெடி டேக்கெல்லாம் அண்ணன் எனக்காக கொடுத்தாரு. தேங்க்யூ. அண்ட் வந்து குஷிதா
லாங்குவேஜஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பெரிய ஒரு பார்டர்லாம் கிடையாது. ஸோ எப்படி சொல்கிறது, எனக்கு தான் லாங்குவேஜ் பிரச்சனை. அவங்க ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பேசி எல்லாமே கன்வர்சேஷன்லாம் ஈஸியாக இருந்துச்சு. ஸோ அவ்வளோ கூட நடித்தாங்க, நிறைய சொல்லி கொடுத்தாங்க. அவங்க ஆல்ரெடி நிறைய சீரியஸ் அப்படி இப்படின்லாம் பண்ணியிருக்காங்க, சூப்பராக நடிப்பாங்க. சில வாட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா லாங்குவேஜ் தெரியாததுனால ஒரு டேக் 2 டேக் எக்ஸ்ட்ராவாக வாங்கும்போது எனக்கு ஒரே ஹாப்பியாக போயிடும். அப்போ நம்ம இன்னும் லேர்ன் பண்ணிக்கலாம், அந்த நர்வஸ்னஸ் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் ஈஸியாக பண்ணிட முடிஞ்சுது. குஷிதா ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் அந்த கிஸ்ஸிங் சீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் அவங்ககிட்ட கேட்டேன், நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கீங்களான்னு. கம்ஃபர்டபுள் தான், ஆனால் கிஸ்ஸுக்கெல்லாம் நோ அப்படின்னு தான் சொன்னாங்க. அது கிஸ் எல்லாம் சும்மா சீட் பண்ணி எடுத்துக்கிட்டது தான். அதுக்கப்புறம் எங்கள் டைரக்டர் சார் கருணாநிதி சார் ரொம்ப 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 நன்றி என்னை செலக்ட் பண்ணதுக்கு. பாலு சாருக்கு அண்டு எங்களோட கோ டைரக்டர் சார்ஸ் எல்லாருக்குமே வந்து பண்ணால் ரொம்ப 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 நன்றி. கோ டைரக்டர் சார்ஸ் தான் சஜஸ்ட் பண்ணாங்க என்ன. கருணாநிதி பேர் இப்போ தான் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லுக்கில் பேர் போடுறாரு. ஃபஸ்ட்டு பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா எங்கிட்ட இன்ட்ரோ ஆகும்போது கர்ணன், அப்புறம் வந்து கருணாகரன், அப்புறம் கடைசியாக வந்து பார்த்தா கருணாநிதி. ஏன்னா கான்ட்ரவர்சிஸ் எதுவும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அண்ணன் வந்து கர்ணன்னு சொல்லி ஃபஸ்ட்டு பேர் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இதுதான் நம்மளோட பேர், நம்ம ஏன் மற்றவங்களுக்காக மாற்றிக்கணும், எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அண்ணன் வந்து துணிச்சலாக வந்து பார்த்தா கருணாநிதின்னு சொல்லி வச்சுருந்தார். எனக்கு அந்த கர்ணன் ஐயாவை ரொம்ப பிடிக்கும். ஸோ அது ஒரு மாதிரி கனெக்டிங்காக இருந்துச்சு ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் அபிராமி மேம், ஐயோ என்ன க்யூட்டுங்க, அவங்க ரொம்ப க்யூட்டுங்க. அண்ட் வந்து போஸ் வெங்கட் சாரை மிஸ் பண்ணிட்டேன். டக்குன்னு இந்த ரீல்ஸுங்கும் போது டக்குன்னு ஞாபகம் வருது. அவர் கொஞ்சம் பின்னாடி உட்காந்ததுனால டக்குன்னு கவனிக்க முடியல. நானும் அபிராமி மேமும் கிஷோர் சாரும் வந்து ஒரு ரீல்ஸ் பண்ணியிருந்தோம். கேஷுவலாக சார் கூட பண்ண முடியல, ஏன்னா அன்றைக்கி சார் கிடையாது. சார் கொஞ்சம் அன்றைக்கி சாருக்கு டேட் கிடையாது. நாங்கள் வந்து அபிராமி மேம் கூடயும் கிஷோர் சார் கூடயும் படத்துக்காக ஒரு ப்ரமோஷன் ரீல் பண்ணியிருந்தோம். அது கொஞ்சம் வைரல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சார் கேஷுவலாக வந்துட்டு, வாசா எப்போ நம்ம ரீல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஐயோ அது எவ்வளோ பெரிய மனசு வரணும். அது போக அண்ணனோட ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் என்னை ரொம்ப பிடிக்குமா, அது சொல்கிறக்கே பெரிய மனசு வரணும்ல. ரொம்ப நன்றி சார். அதுக்கப்புறம் எங்களோட செல்லக்குட்டி அபி மேம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ ஸ்வீட், ஐயோ ரொம்ப க்யூட். அவங்களோட க்யூட்னஸ்க்கே ஒரு பெரிய லவ். அதுக்கப்புறம் எங்களோட பாக்யராஜ் சார், எல்லோரும் சொல்லுவாங்க சின்ன வயசுலேருந்துன்னு சொல்லாதீங்கடா, எங்களுக்கு வயசான மாதிரி இருக்குதுன்னு சொல்லி. பட் இருந்தாலும் என்னை மன்னிச்சிக்கோங்கண்ணே, உங்ககிட்ட நான் நேரில் சொன்னதை இப்போ நான் சொல்லியே ஆகணும். 2011 அப்போ எனக்கு ஒரு 11 வயசு. நான் ஒரு 7th 6th படிச்சுட்ருப்பேன். சார் வந்து மேட்டுப்பாளையத்தில் இருக்கக்கூடிய மெட்ரோ ஸ்கூலுக்கு வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்திருந்தார். நான் வந்து SRSI ஸ்கூல், எனக்கும் அந்த ஸ்கூலுக்குமே வந்து பண்ண ரொம்ப தூரம். ஆனுவல் டேவை அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து நடந்தே வந்தேன். ஸோ சாரை வந்து பார்த்துட்டிங்கன்னா அங்கே பார்த்தேன், ரொம்ப சந்தோஷமாச்சு. பட் ஃபோட்டோஸ்லாம் அப்போ பெருசாக எடுக்க முடியாது, அண்ட் பக்கத்துலேயே போக முடியாதுல்ல. பட் அங்கே தூரமாக நின்று நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். சார்கிட்ட கேட்டேன், சார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி. மெட்ரோ ஸ்கூல், என்னோடய ரிலேட்டிவ், ஓகேண்ணே. பட் இப்படி நம்மளை பார்த்துருந்துருக்க மாட்டாங்க, பார்த்துருந்தாலும் ஞாபகம் இருக்காது இல்லைங்க. ஒரு நாளைக்கே வந்து பண்ணால் 200 300 500 பேரை பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஞாபகம் வச்சுக்க முடியாது. சாரோட மூவிஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். லவ் யூ ஸோ மச் சார். அண்ட் எங்கள் ப்ரொடியூசர் டேரக்டர் சார் வந்து அடிக்கடி கேட்பார், என்ன தாண்டா பண்ணி நீ ப்ரொடியூசர் சார் மைக்கி வச்சுருக்கேன்னு. ஐயோ சத்தியமாக எதுவுமே இல்லை. நான் டேரக்டர் சார்கிட்ட பேசின அளவுக்கு கூட வந்து பண்ணேன்னா ப்ரொடியூசர் சார்கிட்ட பேசினது கிடையாது. பட் அவ்வளோ அன்பு, ஏன் இவ்வளோ அன்பு, ஆனால் அந்த அன்புக்கு ரொம்ப நன்றி. அந்த அன்புக்கு எப்போவுமே நான் உண்மைக்குரியவனாக இருப்பேன். டீசர்லேருந்தே நான் ப்ரொமோஷன் ஆரம்பிச்சிட்டேன். காரணம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெறணும், நம்மளை நம்பி வந்து நம்மளை நம்பின்னு சொல்லக்கூடாது, டேரக்டர் சார் நம்பி தான். ஸோ வந்து சார் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே பண்ணியிருக்காரு. பட் ஈவன் தான் நம்மளையும் நம்பி வந்து பார்த்துட்டிங்கன்னா இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்திருக்காங்க. ஸோ அது ரிஸ்க்குன்னே சொல்ல விடக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்கோம். மீடியா நண்பர்களான நீங்களும் இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கிஷோர் சார் என்னங்க நடிப்பு, அடா. ஆக்சுவலிங்க நான் வந்து நிறைய லேர்ன் பண்ணுவேன். ஏன்னா இது தானேங்க நம்ம ஃபஸ்ட்டு மூவி. நிறைய நர்வஸ்னஸ் இருந்தாலும் நிறைய லேர்ன் பண்ணுவேன்னா அந்த மாதிரி வந்து பண்ணால் நிறைய ஃபஸ்ட்டு சார் கூட வந்து பார்த்தீங்கன்னா நடிக்கிறோம். ஸோ ரோல் ஆகிடுச்சு, ஆக்ஷன் சொல்லிட்டாங்க. திடீர்னு சார் வந்து கேஷுவலாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. நான் இருந்துட்டு என்னடா திடீர்னு கேஷுவலாக பேச ஆரம்பிச்சிட்டாரு, ஒரு வேளை எதாவது பண்ணிட்டாங்களா, நம்ம தான் கவனிக்கலையா அப்படின்னு. அதுக்கப்புறம் சார் அப்படின்னு பார்த்தா அதுதான் டைலாக், எவ்வளோ இயல்பாக பேசினார். அதெல்லாம் பயங்கர இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நன்றி சார். அண்டு எங்கள் அஸ்வின் விநாயக மோதி சார், அண்ணனோட மியூசிக் பயங்கரமாக இருந்துச்சு. அதுலேயும் வந்து பண்ணால் செகண்ட் ஹாஃபில் ஆக்சுவலி எப்படி சொல்கிறது, நாங்கள்
நமக்கு நம்மளே ஹீரோவை பார்க்கும்போது அது கொஞ்சம் ஓவராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனால் என்னையே நான் ஹீரோவை பார்த்தது வந்து உங்களோட மியூசிக்கோட அந்த ஒரு செகண்ட் ஹாஃபில் தான். ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. ரொம்ப 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 நன்றிண்ணே. அண்டு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எங்கள் சாருக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா அங்கே நின்று நிறைய பேசிகிட்டு இருந்தோம். எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அப்போ அது நீங்கள் இல்லையா? ஆனால் அதே மாதிரி தான் இருக்கீங்க. ஒருவேளை எனக்கு தான் தெரில போல், ரொம்ப சாரி. ஸோ வர 28ஆம் தேதி நம்மளோட IPL இந்தியன் பி நல்லா படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகும். உங்கள் வீட்டு பிள்ளையோட முதல் படம். அதனால் எல்லாருமே ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போய் உங்களோட ஹானஸ்டான ரிவ்யூ கொடுத்துருங்க. இது ஒரு உண்மை சம்பவத்தை வந்து பார்த்துட்டிங்கன்னா பேஸ் பண்ணி எடுத்த படம். பட் ஈவன் தோ கொஞ்சம் அந்த ஒரு கற்பனைகள்லாம் இருக்கும். எவ்வளவு அநியாயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம மக்களுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ வந்து நார்மலாக நியூஸ் பேப்பர் படிக்கிறோம், நியூஸ் பேப்பரை கடந்துட்டு நம்ம பாட்டுக்கு போயிடுறோம். அப்போ இதுதான்ப்பா உண்மை, இவன் இப்படி தான்ப்பா அப்படின்ட்டு போயிடுறோம். ஆனால் அந்த நியூஸ் பேப்பருக்கு பின்னாடி, அந்த நியூஸுக்கு பின்னாடி எவ்வளோ உண்மைகள் இருக்குதுன்னு சொல்லி, எவ்வளவு அரசியல் பலம் வாய்ந்த மக்கள் இருக்காங்க, பணம் வாய்ந்த மக்கள் இருக்காங்கன்னு சொல்லி நம்ம படம் எடுத்து சொல்லும். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் டிடிஎஃப் வாசன். நல்லா பணிவாக பேசுனீங்க. ட்ரெய்லரில் உங்கள் நடிப்பை பார்த்தோம். கூடிய சீக்கிரம் திரையிலையும் பார்க்க ஆர்வமாக இருக்குது. அண்ட் அடுத்தபடியாக ரொம்ப லூசிவ். தேங்க்யூ ஸோ மச் டிடிஎஃப். ஆரம்ப இயக்குனர்களுக்கும் சப்போர்ட் பண்ணி அவங்களோட ப்ரெசன்ஸை கொடுத்து அந்த ஸ்பார்க் அந்த படத்தில் வந்து அவங்க கொண்டு வராங்க. ஸோ அதுக்காக இப்போ ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு அவங்கள கூப்பிட போகிறோம். ஒரு கைத்தட்டலோடு லெட்ஸ் வெல்கம் அபிராமி அவர்கள். எல்லாருக்கும் காலையா மத்தியானம் ஆயிடுச்சா? வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் வணக்கம். எல்லோரும் வந்து படத்தை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இங்கே இருக்கிறவங்க ஆல்மோஸ்ட் எல்லாருமே எங்கள் படத்துடைய டீம் தான். பட் வாழ்த்து வந்த 2 பேருக்கு நான் ஸ்பெஷல் நன்றி சொல்லிக்கிறேன். பாக்யராஜ் சார் உங்கள் பெரிய ஃபேன் சார், ஆர்வி சார் உங்களோடையும் பெரிய ஃபேன். ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு சின்ன படம், ஒரு ஃபஸ்ட் டைம் டைரக்டரோட படம், ஃபஸ்ட் டைம் ப்ரொடியூசரோட படம் வந்து நல்லா ஆசீர்வதிச்சதுக்கு ரொம்ப நன்றி. பட் இது எங்கள் டீமை பற்றி எல்லாருமே பேர் எடுத்து ஒவ்வொருத்தராக பேசியாச்சு. எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா உழைச்சிருக்கோம். ஒரு ஸ்டோரி வந்து நிறைய பேர் சொன்ன மாதிரி ஒரு நிஜமான சம்பவங்களே லூஸாக பேஸ் பண்ணின ஒரு ஸ்டோரி தான். பட் எல்லாருமே ரிலேட் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது இதில். ஒரு குடும்பத்தோடைய கதை இருக்குது, ஒரு அழகான ஒரு லவ் ஸ்டோரி இருக்குது, தேவையான அளவுக்கு சஸ்பென்ஸ் இருக்குது, ஃபைட் இருக்குது. வாசன் வந்து பைக்லேயே நல்லா சூப்பராக ஃபைட்டெல்லாம் பண்ணியிருக்காரு. அவருக்கு பைக் ஓட்டுறது வந்து ஒரு புதிய விஷயமே கிடையாது. பட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. எல்லா எலமெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்னென்ன தேவையோ, என்டர்டெயின்மெண்ட்டுக்கான என்னென்ன தேவையோ எல்லா எலமெண்ட்ஸும் அழகான அளவான ஒரு நல்ல ஒரு இதில் கொடுத்து ஒரு நல்ல படம் நாங்கள் தயாரித்து உங்கள் முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணுறோம். எங்கள் டீம் ப்ரெசென்ட் பண்ணுறோம். ஸோ நல்லா அதை வந்து தியேட்டரில் வந்து பார்த்து எங்களுக்கு எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஆனஸ்டான ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். வேறு எதுவுமே இல்லை. ரொம்ப நன்றி. உங்கள் கூட எல்லாருக்கூடையும் ஒர்க் பண்ண முடிஞ்சதில் ரொம்ப நன்றி. ப்ரொடியூசர் சார் வாழ்த்துக்கள். ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஒரு இந்த துறைக்கு இறங்குறீங்க. இதே மாதிரி கண்டினியூஸாக நீங்கள் நிறைய படங்கள் பண்ணுங்கள். அஸ்வின் we've been ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளாக we've been ஃப்ரெண்ட்ஸ். லவ்லி சாங்ஸ் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று பெட்டரான சாங்ஸு நல்லா பண்ணியிருக்கீங்க. ஐ ஹாவ் டு டாக் அபவுட் வாசன். அவர் வந்து இங்கே மேடையில் பேசும்போது எவ்வளோ பணிவாக ரொம்ப கூச்சமாக பேசினாரோ அதே மாதிரி தான் அவர் வந்து பர்சனாலிட்டியே அது தான். என்ன தான் யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமில் பெரிய ஸ்டாராக இருந்தாலுமே he is the sweetest, the most grounded person I've met. ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக இருப்பார். ஐ ஃபீல் லைக் அவருக்கு நல்ல பெரிய ஃப்யூச்சர் இருக்குது இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில். அப்படியே இருங்க, மாறாதீங்க. ப்ளீஸ் பி த சேம் பர்சன். ஆல் தி வெரி பெஸ்ட். நல்லா பண்ணியிருக்கீங்க. ஒரு ஃபஸ்ட் டைம் ஆக்டர் மாதிரி தெரியவே இல்லை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது. ஆல் தி வெரி பெஸ்ட் டு யூ. கர்ணா சார், உங்கள் பேர் தான் மாறிக்கிட்டே இருக்குது, ஆனால் உங்கள் ஐடென்டிட்டி அதே தான். பட் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ. உங்கள் கூட நீங்களும் நானும் நிறைய பேசி சண்டை போட்டு சமரசமாகி நல்லா ஹாப்பியாக சிரித்து எல்லா இமோஷன்ஸுமே எங்களுக்குள்ளேயே நடந்திருக்கு. ஸோ இட் வாஸ் வெரி என்டர்டெய்னிங் டு ஒர்க் வித் யூ. ஃபஸ்ட் டைம் டைரக்டருங்கிற அந்த இது ஒரு ஷார்ட்டில் கூட தெரியல. வெரி லவ்லி ஒர்க்கிங் வித் யூ. உங்களுக்கும் ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் குஷி டார்லிங், உங்களுக்கும் இது தமிழில் உங்கள் ஃபர்ஸ்ட் என்ட்ரி, பட் தெலுங்கில் நீங்கள் ஆல்ரெடி கலக்குறீங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. லவ் யூ டார்லிங். தேங்க்யூ. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப டைம் எடுத்துக்கல. நன்றி, வணக்கம்.
தேங்க்யூ ஸோ மச் மேம். கிஷோர், சாரி உங்களை பற்றி பேசுகிறேன். நீங்கள் இங்கே ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க. எல்லாரும் சொல்கிறாங்க தன்னடக்கம் சொல்லிட்டு சொல்கிறாங்க, அதனால் ஒளிஞ்சிக்கிட்டு வேற இருக்காங்க. கிஷோர், ஆல்வேஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ. அவர்கிட்ட நிறைய பேசிகிட்டு இருப்பேன். படத்தை தாண்டி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருப்பேன். எவ்வளோ கிராஃப்ட், எவ்வளோ அழகான ஒரு கிராஃப்ட்டுக்கு உடமையோ அவ்வளோ அழகான ஒரு மனசுக்கும் மூளைக்கும் உடமை அவர். லவ்லி டியர் ஃப்ரெண்ட். ஸோ லவ்லி ஒர்க்கிங் வித் யூ அகேன். தேங்க்யூ. சாரி அபவுட் தட். பதறிட்டாங்க. எனிவே, ஸோ அடுத்ததாக வந்து கதாநாயகன் இல்லை, கதையின் நாயகனை வந்து இப்போ நம்ம கூப்பிட போகிறோம். சொன்ன மாதிரி பேன் இண்டியன் ஸ்டார், தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடான்னு சொல்லி இப்படி பல இடங்களில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் சார் சரிங்க சார், 7:59 8 மணிக்கு வர சொன்னதுக்கு 7:59க்கே வந்து அவ்வளோ டிசிப்ளினான ஒரு நடிகரை வந்து டெஃபினட்டாக பார்க்குறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி சார் ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். சாரி, அவ்வளோ டிசிப்ளின்டாக எல்லாம் நான் இல்லை. ஃப்ளைட்டு வந்துருச்சு, சீக்கிரம் வந்துருச்சு, அதனால் வர வேண்டியதாகிடுச்சு. வந்து இங்கே உட்காந்துட்டேன். சாரி. ஐபிஎல் இன்னைக்கு ஆடியோ ட்ரெய்லர் ரிலீஸ். இந்த திருவிழாக்குள்ளே கலந்துக்க வாய்ப்பு கிடைச்சதுக்கு ஒரு மகிழ்ச்சி. சினிமா வந்து ஜனங்களோட மீடியம், மக்களோட மீடியம்னு எல்லாருமே சொல்கிறாங்க. நான் நம்புகிறேன். அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் பாக்யராஜ் சார் இங்கே இருக்கார். ஸோ மக்களுக்காக ஒரு டெமோக்ரஸி மாதிரி மக்களுக்காக மக்களோட கதைகளை மக்களை எடுத்து அதை வந்து அது மூலிமா நிறைய கேள்விகளை ரீவிசிட் பண்ணுற மாதிரி ஒரு மீடியம். இப்போது இந்த காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் மாறிட்டுருக்கு. சினிமா வந்து கிட்டத்தட்ட சிஸ்டமோட அடிமையாக மாறிட்டு இருக்கிற காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் தொடர்ந்து இந்த மாதிரி படங்கள், மக்களோட வாய்ஸாக நிற்கிற, மக்கள் சார்பாக கேள்வி கேட்குற படங்கள் வந்துட்டுருக்கிறது ரொம்பவே சந்தோஷம். அந்த மாதிரி ஒரு படமாக ஐபிஎல் இருக்க போகிறதுங்கிறது எனக்கு அந்த படத்தில் ஒரு நடிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது ஒரு பெருமை. தேங்க்ஸ் டு த ஹோல் டீம் அண்ட் தேங்க்ஸ் டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசருக்கு நான் நன்றி சொல்லணும். அது இல்லாமல் வந்து அவங்க தைரியத்துக்கு ஜனங்க வந்து சப்போர்ட் கொடுப்பாங்கங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையில் உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிட்டு தேங்க்யூ. இல்லை, அபிராமி மேமுக்கு நான் ஒரு பெரிய நன்றி சொல்லணும், அதை மறந்துட்டேன். பிகாஸ் அதான் மேம் சொல்லிட்டு இருந்தாங்க, நாங்கள் நிறைய பேசிகிட்டு இருந்தோம். இந்த ஒரு பெரிய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அவங்க கூட நடித்தது, அவங்க கூட பேசினது. தேங்க்யூ ஃபார் யுவர் ஆனஸ்ட் ஒப்பீனியன்ஸ் அண்ட் ஆனஸ்ட் வேர்ட்ஸ். நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் நான். ஸோ தேங்க்ஸ் அலாட். எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. நேரம் கருதி சுருக்கமாக 2 வார்த்தைன்னு யாருக்காவது நீ சொல்லுவேன்னு பார்த்தேன், ஒருத்தருக்குமே சொல்ல. ஆமாம், மனசு விட்டு பேசுகிறேன்னா லைட் ஆஃப் பண்ண ஆரம்பிப்பாங்கம்மா. அந்த நேரத்துக்கு என்ன வந்து கூப்பிடல, அது ஒரு சிம்டம் கொடுப்பாங்க. அவங்க டைம் ஆகி போச்சுங்கும் போது மெல்ல ஒவ்வொரு லைட்டாக ஆஃப் பண்ணுவாங்க. ஸோ சிறப்பான இந்த ஐபிஎல் திரைப்படத்தினுடைய இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கிற அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள், முன்னால் உட்காந்துருக்காங்க, வாழ்த்து வந்திருக்க அவங்க எல்லாத்துக்கும், இங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். வேகமாக பேச வேண்டியது, சீக்கிரமாக பேச வேண்டியது. நான் சொன்ன மாதிரி நீ என்னை மாட்டி விட்ட. கோயம்புத்தூரில் நான் ஒரு ஏரியாவில், பாரதிபுரம்னு ஒரு ஏரியா, பீடமேட்டு பக்கத்தில், அங்கே குடியிருந்தேன். அங்கேருந்து சித்தாபுரம்னு புதுசாக ஒரு ஏரியாவுக்கு வீடு மாறி போனோம். அப்போ அங்கே போகும்போது அங்கே வழியில் இந்த கேரம் கிளப்பு இருந்தது அந்த ஏரியாவில். எனக்கு கேரம்னால் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அப்போது அந்த கிளப்பில் போய் மெல்ல கேரம் விளையாடுறதுக்கு புது ஆளுன்னு எல்லோரும் எப்படி பார்ப்பாங்க இல்லையா, யாரோ ஒரு புது பையன் வந்திருக்கான்னு. அப்புறம் நான் நல்லா ஆடுவேன், அதனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் உட்காருவாங்க, ஜெயிச்சுக்கிட்டே இருப்பேன். உடனே அவங்க எல்லாருமே, இந்த நேரத்தில் நம்ம ஆள் இல்லாமல் போயிட்டாரே,
நம்ம ஆள் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஏரியாவுக்குள்ளே புதுசாக ஒருத்தர் வந்து டெய்லி ஜெயிச்சுட்டு இருந்தால் அந்த ஏரியா ஒரு பாசம் இருக்கும் இல்லையா. அப்புறம் ஒவ்வொரு நாள் சொல்லும்போதும் இன்னைக்குன்னு பார்த்து நம்ம ஆள் இல்லாமல் போயிட்டாரு அப்படின்னு சொல்லு. எனக்கு அந்த ஆள் யாரியா அவர் கூட ஆடணுன்னா பாக்கி எல்லாத்தோடையும் ஆடியாச்சு. இப்போ அந்த ஆள் மட்டும் பேலன்ஸு. அப்புறம் ஒரு நாளே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. என்ன சார், ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக நீங்கள் வந்துடுங்க, எங்கள் ஆள் ஒருத்தருக்கு அவர் கூட நீங்கள் ஆடுங்க சார், கண்டிப்பாக உங்களால் முடியவே முடியாது அவர் கூட. சரின்னு அந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அப்புறம் வந்தோடனே அப்புறம் அவரை பார்த்தோம், இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாங்க. நானும் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு சிங்கிள்ஸ் ஆட ஆரம்பித்தோம். நான் ஆட ஆரம்பிக்கும்போது முதல்ல அவர் எப்படி ஆடுவார் தெரிஞ்சுக்கிறதுக்காக ட்ரையலில் வந்து ரொம்ப ஸ்லோவாக அப்படி லேசாக அப்படி டச் பண்ணிக்கிட்டு அப்போ அவருடைய ஆட்டத்தை அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தேன். ஸ்ட்ரெயிட் காயினெல்லாம் நல்லா போட்டார், கட் பண்ணி ஸ்ட்ரெயிட் காயின் போடுறது அதெல்லாம் நல்லா போட்டார். வேறு டபுள் ஐடியாக்கெல்லாம் போகல. அப்புறம் ஒரு ட்ரையல் முடிஞ்சது. அதுக்கப்புறம் 2வது ட்ரையல் அவங்க உடனே அவர் ஆட அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அங்கே இருக்கிற எல்லோரும், ஏன்னா நான் ஒருத்தன் சிங்கிள் சோலோ, ஏன் ஏரியா இல்லையா அவங்க ஏரியா, எல்லோரும் சபாஸ் அப்படின்னு சொல்லி கை தட்டிகிட்டு இருக்காங்க, உற்சாகப்படுத்திகிட்டு இருக்காங்க. அப்புறம் டாஸ் போட்டு பண்ண ஆட ஆரம்பித்தோம். இப்போ நான் எடுத்தோன்னே அவரை சிங்கிள் காய் போடுற ஆள் டபுள் ஐடியாக்கெல்லாம் போகலை அப்படின்னு ஒன்றுமே எடுத்தோன்னே ஸ்ட்ரெயிட் காயின் போடாமல் நான் வந்து டபுள் பாயிண்ட் கெயின் பண்ணி அடித்தேன். அது விழுந்தோடனே அவருக்கு லேசாக அப்படியே இப்படி என்னை பார்க்க ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் நான் ஆடினது பூராமே டிஃபென்ஸ் போட்டே நான் ஆட ஆரம்பித்தேன். அப்புறம் போர்டு எடுத்துக்கிட்டே இருந்தோம். இப்போ இந்த கூட்டத்தில் என்னென்னா அவர் மிஸ் பண்ணும்போது எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஃபீலிங் ஆகி ஏதோ அவங்க எல்லாருமே இதான மாதிரி ஒரு மாதிரி ஃபங்க் ஆகி ரெடி பார்த்து அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் ஒன்று பண்ண பிரமாதமான கைதட்டல், எனக்கு கைதட்டல் இல்லை. அப்புறம் இப்படி போயிட்டே இருந்தது, அப்படியே பாயிண்ட் எடுத்துகிட்டே இருந்தோம். அப்புறம் நான் கொஞ்சம் யோசித்தேன், இத்தனை பேர் அவர் ஹீரோவாக நினச்சி இன்றைக்கி கண்டிப்பாக அவர் ஜெயிக்கணுன்ட்டு இவ்வளோ பேர் உட்காந்துருக்கிற நேரத்தில் இப்போ நான் எங்கேயோ இருந்து வந்தவன் இன்றைக்கி ஒரு நாள் நான் ஜெயிச்சு என்ன ஆகிருப்போது, ஒரு நாள் தோற்றாதனால என்ன ப்ரெஸ்டீஜ் ஆகிருப்போது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்லோ டவுன் பண்ணிட்டேன். அப்படி இப்படியே ஆடி அப்படியே 2 பேரும் ஈக்குவல் வர்ற மாதிரி பண்ணி கடைசியில் அவர் ஜெயித்தார். உடனே அவங்க எல்லோரும் பயங்கர கிளாப்ஸ் அடித்து விசில் அவங்க எல்லாம் கை தட்டி இது பண்ணாங்க. அப்புறம் காஃபி சாப்பிட்லான்ட்டு போனோம். அப்புறம் உட்காந்தோம். ஒன்று நான் சும்மா சாதாரண சொன்னேன், நல்லா ஆடினீங்க சார். இல்லை ரொம்ப தேங்க்ஸ், நீங்கள் வேணும்னு எனக்கு விட்டு கொடுத்தீங்க எனக்கு தெரியும். இல்லை அப்படி இல்லை எனக்கு தெரியும், நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இப்படி ஆடினீங்க அப்புறம் அப்படி என்ன பண்ணீங்கன்னு தெரியும். இல்லை அப்படி இல்லைண்ணா, இல்லை எனக்கு புரிஞ்சிச்சு அப்படி இப்படின்னா. இல்லை சார், எல்லோரும் உங்கள் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுட்டு இருந்தாங்க, அதனால் நான் வந்து அப்படின்னா. அதுக்கப்புறம் ரொம்ப தேங்க்ஸுங்க. அதுலேருந்து அவர் எனக்கு ஃப்ரெண்டாகி, எனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டாகி, உயிர் நண்பன் அப்படின்னு ஆகிட்டார். அதுக்கப்புறம் நான் சினிமாவுக்கு புறப்பட்டு வந்தேன். அவர் வந்து வெறும் 1000 ரூபா சம்பளத்துக்கு மில்லு வேலைக்கு போயிட்டு இருந்தாப்புல. நீ வாடா, இங்கே என்ன பண்ணுற நீ அங்கே வா, இது என்ன ஒரு 10 வருஷம் வேலை பார்த்து ரிட்டையர் ஆனால் கூட 1 லட்ச ரூபா கிடைக்க போகுது, அவ்வளோதானே. அதெல்லாம் தாண்டி நம்ம வந்து நான் நல்லா வர நீ வந்துடலாம் வா அப்படின்னு சொல்லி அப்புறம் இங்கே கூப்பிட்டு வந்து எங்கூட என்னுடைய வேலைகள், என்னுடைய பிஸ்னஸ்ஸு அது இது எல்லாமே பார்த்துட்டு என் ஆஃபீஸ்லேயே இருந்தாப்புல. அதுக்கப்புறம் ஒரு 3 படமும் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அவர் தீனான்னு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணார். அதுக்கப்புறம் ரெட்டச்சடை வயசுன்னு பண்ணார். ஆயுத பூஜைன்னு 3 படமும் ப்ரொடியூஸ் பண்ணார். அவர் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஆள் தான். இன்று போய் நாளைவா படத்தில் ஏ காவ்மே ஏ கிஷான் ரகுதாத்தா அப்படின்னு ஹிந்தி பண்ணிட்டு போட்டு படாதபால் போட்டு வர்றியா, அந்த பழனிசாமி அப்படிங்கிறவர் தான் என்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. எதுக்கு சொல்கிறேன்னா, நட்பு அப்படிங்கிறது வந்து அதை விட அதை சம்பாதிச்சிட்டா நீ வேறு எதை சம்பாதிச்சாலும் அதுக்கு ஈக்குவல் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு நட்புங்கிறது வந்து இங்கே வந்து நான் அவரை கூப்பிட்டு வந்து அவரை ப்ரொடியூஸ் ஆகினேன். இங்கே இந்த ப்ரொடியூசர் தன்னுடைய நண்பனை கூப்பிட்டு வந்து டைரக்டர் ஆக்கியிருக்காரு. ஸோ அதை கேள்விப்பட்டோடனே அவர் எந்த அளவுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் இருந்திருந்தால்
அவர் வந்து அவரே ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர். இதில் விஷப்பரீட்சையெல்லாம் பண்ண வேண்டாம், காசை வச்சு அதெல்லாம் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு எவ்வளோ நம்பிக்கையோடு அவர் வந்து அவரை வந்து வச்சு படமான்னு சொல்லியிருப்பார். அப்படிங்கும்போது அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்படிங்கிறது வந்து எனக்கு அவ்வளோ நெகிழ்ச்சியாக இருந்தது. அதனால தான் அதை சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஸோ அந்தளவுக்கு அது வந்து இன்னும் இந்த படத்தில் அசோசியேட்டாக வேலை பார்த்துருக்கு பாலு, ஐயர் பாலுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பாக்யாவில் ரொம்ப பக்கபலமாக இருந்தது. பாக்யா ஆரம்பித்த நேரத்தில் இந்த பாலு இங்கிலீஷ்லேருந்து நிறையா வந்து நல்ல நல்ல கண்டென்ட் எல்லாம் இருந்ததுனால அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பாலு தான் வந்து அதை டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்து அதை சஞ்சீவின்னு ஒருத்தர் நிர்வாக ஆசிரியர் அவர் இருந்தார். அவர் அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அழகுபடுத்தி அதை போடுவாங்க. அதுக்கு வந்து பிரமாதமாக வரவேற்பு இருந்தது. அந்தளவு வந்து இந்த பாலு வந்து ஹெல்ப்பாக இருந்தார். அவர்கிட்ட இது என்னன்னு கேட்கும்போது அப்போ தான் சொன்னார், அவர் தான் இந்த மேட்டர் சொன்னார். படத்தை பற்றி என்னன்னு சொல்லி ஆரம்பிக்கும்போது படத்தினுடைய அவுட்லைன் சொன்னார் ஒரு சின்னதாக. அதோட இந்த விஷயம் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அதனால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக இந்த படம் பண்ணதுக்காக மதன் அவர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி கருணாநிதி அவர்கள், அவர் வந்து வெற்றிமாறன் சார் அசிஸ்டன்ட்னு சொன்னாங்க. லேபிள் அந்த அளவுக்கு இருந்தாலே அது கரெக்டாக இருக்கும், அதில் ஒன்றும் டவுட்டே பட வேண்டியதில்லை. அவர் சொல்லும்போது இவர் பேசும்போது சொல்லிட்டு போனார் நரேன், ஏதாவது இப்படி பண்ணலாமா, இதை மட்டும் பண்ணுங்க, நான் சொல்கிறது மட்டும் பண்ணுங்க அப்படின்னு அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. சில நேரங்களில் கான்ஃபிடென்ட் இருக்கவும் போது அப்படி தான் தேவையில்லாது வேண்டாம், இது போதும் சார், இது போதும் சார்னு சொல்லுவாங்க. சில நேரங்கள் நாங்கள் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலான்னு கேட்க மாட்டோம். சில பேர் எப்படி சொன்னாலும் அவளுக்கு வரவே வராது. சில நேரங்களில் வந்து மாட்டிக்குவான். அது எங்கள் டைரக்டரு கூட அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போதே பார்த்துருக்குறேன். நம்மக்கிட்டையும் அதே மாதிரி நடிக்கணும்னு ஆர்வத்தில் வந்து கேட்டுருவான். வந்த எங்கே ஒரு இடத்துல அப்படி கோபமாக அப்படி பாடுறா அப்படின்னு சொன்னால், அப்படிம்மா அடே நீ பயந்து பார்க்கக்கூடாதுடா, கோபமாக பாருன்னா அவனுக்கு வரவே வராது. அப்புறம் கண்ணை நல்லா திறந்து வச்சுக்கோம்ப. அப்புறம் கண்ணை நல்லா திறந்து வச்சுட்டான்னு சொன்னால் கேமராமேன்ட்டு சொல்லி கேமரா கொஞ்சம் அப் வச்சுக்கோ அப்படின்ட்டு அப்படி கண்ணை திறந்து அப்படியே கோபமாக எந்திரி அப்படிம்பேன். அவன் டான் எந்திரிப்பான். எப்படி மியூசிக் டைரக்டர் இருக்காங்க அஸ்வின் எல்லாம் டம் அப்படின்னு அங்கே மியூசிக்கெல்லாம் போட்டு கேட்டு அப்புறம் இப்படி திரும்ப அப்படி திரும்ப அப்படி திரும்பன்னு டக்கு டக்கு டக்குன்னு எடிட்டுக்கெல்லாம் சேர்ந்து கட் பண்ணி பார்த்தா படத்தில் பிரமாதமாக நடித்த மாதிரி இருக்கும். ஏதாவது ஒன்று பண்ணிடுவோம். அதுக்காக படத்தில் இப்போ ஏதாவது இப்படி ஷாட் வந்தால் அவனெல்லாம் நடிக்க தெரியாதுன்னு நினைக்க வேண்டாம். டெக்னிக்கும் ஒன்று இருக்குது. அந்த டெக்னிக்கில் வந்து சில நேரங்களில் வந்து இப்படி நடிக்க தெரியாமல் வந்து மாட்டும்போது யூஸ் பண்ணுவோம். ஆனால் அந்த கருணாநிதி வந்து அவ்வளோ கான்ஃபிடென்ட் இருந்தால் தான் அப்படி சொல்ல முடியும். ஒரு ஆர்டிஸ்ட்டு வந்து இல்லை சார் எனக்கு இது போகுது இப்படி வேணும்னு சொல்லிட்டு. ஸோ அது வெற்றிமாறன்கிட்டலாம் எனக்கு வந்ததுனால அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கார். அவருக்கு என்னுடைய பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் மணி கேமராமேன் ராஜா என்னோடய படத்துக்கு பண்ணார் சித்து +2, அதில் அசோசியேட்டு கூட ஒர்க் பண்ண அப்படின்னாரு. இது அவர் பேசும்போது தான் கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். அது ஒரு ஹீரோ வந்து எல்லாத்த பற்றியும் பேசி எல்லாத்துக்கும் நன்றி சொன்னால் ஓகே. மணி ஒவ்வொருத்தரையும் விடாமல் ஆள் விடாமல் சொல்லிக்கிட்டே இருக்கார். என்னடா எத்தனை பேர்த்துக்கு தான் இருந்தாலும் நன்றி சொல்லுவாருன்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். அந்த அளவுக்கு மணியும் வந்து ரொம்ப இன்வால்வ் ஆகி வேலை பார்த்துருக்காரு. இப்படி அதில் இருக்கிற டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே, மியூசிக் டைரக்டரு அவர் ஏற்கனவே ஃபேமஸ் ஆகிட்டார், ஆர்ட் டைரக்டர் பற்றி எல்லாருமே மாற்றி மாற்றி சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி எல்லாருமே இதில் வந்து டெக்னீஷியன்ஸ் எல்லாமே ஏற்கனவே நல்ல நேம் வாங்கினவங்க அவங்கள வச்சு பண்ணியிருக்காங்க. இப்போ நடிகர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்க போய் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா கதாநாயகன் அப்படிங்கிறத விட கதையின் நாயகன்னு சொல்லி கிஷோர் சொன்னாங்களே, இந்த கிஷோர் அவர்கள் வந்து அவரை பற்றி ரொம்ப மணி பாராட்டி பேசினாப்புல இன்னும் நிறைய பேர் எல்லாருமே சொன்னாங்க. என்னென்னா ஒரு என்ன நமக்கு டேலண்ட் இருந்தாலும் என்ன இது இருந்தால் கூட நம்ம கேரக்டர் நல்லா இருக்கணும். சினிமாவில் மட்டும் நம்ம கேரக்டர் இல்லை, ரியல் லைஃப்பில் நம்ம கேரக்டர் நல்லா இருக்கணும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அது வந்து கிஷோர்கிட்ட வந்து அந்த கேரக்டரு எல்லோரும் பாராட்டி சொல்லும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஆனால் ஆளை பார்க்கும்போது அவ்வளோ சாந்த சுருவியாக இருக்காது. படத்தில் தான் வில்லன். எல்லா படத்துலேயும் அவர் அடிக்கிற மாதிரி தான் கேரக்டர்கள் நிறைய வருமோ ஒழிய இதில் தான் அடி வாங்குற மாதிரி கேரக்டராக வந்து செஞ்சுருக்காரு. ஸோ குணசித்திரமான கேரக்டர்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா உதயகுமாரோடைய விருப்பத்துக்குரிய பிரியமான அபிராமி
இல்லை இல்லை அவர் மிஸ் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அது மிஸ் ஆனால் அந்த ஃபீலிங் இருக்கும். ஏன்னா நான் கூட வந்து ரேவதி முதல்ல என்கிட்ட என்னோடய படத்துக்கு தான் வந்து டார்லிங்கு. அப்புறம் நான் பார்த்தேன், ஏஜ் வந்து எனக்கு இடிச்சது. என்னென்னா அது அப்போ தான் ஸ்கூல் முடிச்சுட்டு வர்ற மாதிரியே இருந்தது. +1 +2 படிக்கிற பொண்ணு மாதிரி. எனக்கு காலேஜ் எல்லாம் முடித்து ஃபாரின்லேருந்து படிச்சுட்டு வர்ற மாதிரி கேரக்டர் கொஞ்சம் மெச்சூர்டாக வேணும், கொஞ்சம் வெயிட் பண்ணுமா அப்படின்னேன். அப்புறம் வந்து சரின்னு சொல்லி பார்த்தேன். அந்த ஒரு கேப்புக்குள்ளே எங்கள் டைரக்டர் மண்வாசனில் புக் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறமா நான் வந்து இன்னொரு பொண்ணை சிங்கப்பூரில் பார்த்து எனக்கு நடிக்க சான்ஸ் கிடைக்குமானது. அப்புறம் நான் ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் எடுத்து பார்த்து இங்கே வந்து ஃபோட்டோ ஷூட் எடுத்து பார்த்து ஓகே அடுத்த படம் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே கொஞ்சம் கேப் இருந்து இந்த படம் முடிக்கிறதுக்குள்ளே பண்ணிடலான்ட்டு அதுக்குள்ளே எங்கள் டைரக்டர் கூப்பிட்டு போய் அந்த நிலாவை தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அதை நடிக்க வச்சுட்டாரு. அதுவும் போச்சு. அதுக்கப்புறமா வந்து அந்த இடத்துல எடுத்துகிட்டு இருந்தேன். அம்பியா வந்தது. வந்து சார் என்கிட்ட சேச்சியானோ அப்படின்னு சொல்லி ராதா கூப்பிட்டு வந்து காமிச்சது. நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சரிம்மா அடுத்து தூரம் நின்று போச்சு வில்லேஜ் சப்ஜெக்ட்டு அதில் போட்டிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேசிட்டாருன்னா பேசி எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சேன். டகான்னு பார்த்தா எங்கள் டைரக்டர் மறுபடியும் அதையும் கூப்பிட்டு இத்தனை மிஸ் ஆகும்போது எப்படி இருக்கும். ஆனால் எல்லாருமே நல்லா வந்துட்டாங்க. என்னென்னா அது யார் கையில் படணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா. அந்த மாதிரி எங்கள் டைரக்டர்கிட்ட போனதுனால எல்லாருமே அவ்வளோ இதாக வந்தாங்க. அந்த மாதிரி அபிராமி மிஸ் பண்ணிட்டோன்னு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி இப்போ சொல்லிட்டு இருந்தார். அபிராமி வந்து கதாநாயகியாக நடித்த எமோஷன் கேரக்டர்களை விட இந்த அதுக்கப்புறம் கதைக்கு நாயகன் அப்படின்னு சொல்கிற மாதிரி கதைக்கு நாயகியாக நடிக்கிறாங்களே அது ஒரு 2-3 படம் பார்த்தேன். அதில் தான் அவங்களுக்கு நிறைய ஸ்கோப் கிடச்சிது. நிறையா நல்ல நல்ல கேரக்டர்ஸ் எல்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம போஸ் வெங்கட் அவருக்கு இன்னொரு முகம் இருக்குது. இதில் வழக்கமான முகத்தில் நடிச்சிருக்காரு. ஆனால் டைரக்டர்னு இன்னொரு முகம் ஒன்று இருக்குது. அதில் வந்து படம் 2 படம் பண்ணியிருக்காரு. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டுக்கு எல்லாருமே அவங்கவுங்க சிறப்பான முறையில் நடிச்சிருக்காங்க. இது எனக்கு நேரம் கருதி நான் வந்து வேறு நிறையா சொல்லணும்னு நினச்சி இன்னும் பேரண்ட்ஸ் எல்லாம் பேச வேண்டியதே பேசலன்னு நினைக்கிறேன். டைம் முடிச்சது உட்கார வச்சுட்டாங்களோ. ஸோ ஹீரோ அவர் வந்து ஃபஸ்ட் எடுத்து பாட்டு தானே போடுவாங்க. நான் அங்கே தான் கவனித்தேன் என்னடான்னு சொல்லிட்டு. ஏன்னா நமக்கு என்ன வீக்கோ இவன் முதல் படம் நடிக்கிறான் அந்த பையன் எப்படிலாம் டான்ஸ் ஆட போகிறான்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்புறமா டான்ஸ் ஆடினாப்புல அந்த எக்ஸ்ப்ரெஷன் வந்து பயமே இல்லாமல் முதல் படத்தில் நடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்ப்ரெஷன் வந்து அவ்வளோ அழகாக வந்து பண்ணி கொடுத்தாப்புல. நான் பரவாயில்லையே கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் அவ்வளோ நல்ல எக்ஸ்ப்ரெஷனோட டான்ஸ் எல்லாம் ஆடுறாப்புல அப்படின்ட்டு. அப்புறம் பின்னாடி விசாரிக்கும் போது தான் அவர் ஏற்கனவே யூடியூப்பில் ரொம்ப ஃபேமஸ்ஸு அப்படிங்கிற மாதிரி. அதனால் முதலே உனக்கு ஃபேன்ஸ் எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. இல்லைன்னா வந்து அங்கே மதுரையிலலாம் ஷூட்டிங் நடக்கும்போது மணி தானே சொன்னாப்புல அங்கே போய் கையெழுத்து போட்டுருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி உனக்கு ஆல்ரெடி நீ ஃபெமிலியர் ஆகிட்ட, ஆல்ரெடி உனக்கு அனுபவம் இருக்கிறதுனால உங்களுக்கு நான் வந்து பேசும்போது ஏதோ ரேசிங் ஸ்டார் அப்படின்னு சொல்லி ஏதோ போட்டாங்க போலுக்குன்னு நினச்சிக்கிட்டேன். அதனால் ரேசிங் ஸ்டாரில் உனக்கு ரேசிங் ஸ்டார்னு சொன்னால் நல்லாயிருக்கும். ஏன்னா அடுத்தது எல்லாத்துக்கூடையும் ஹீரோ கூடலாம் ரேஸ் போடுற அளவுக்கு நீ வரணும் அப்படின்னு சொல்லணுன்ட்டு இருந்தேன். ஆனால் ப்ரொடியூசர்லாம் ஏற்கனவே ரேசிங் ஸ்டார்னு தான் அவங்க பேரே கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் ஆல்ரெடி உனக்கு அதை எல்லோரும் நீ அச்சீவ் பண்ணுற அளவுக்கு வந்து எல்லாருமே உனக்கு வாழ்த்து தெரிவிச்சிட்டாங்க. உனக்கு ஓகே. அப்புறம் உங்கள் பக்கத்தில் உங்கள் அம்மாய் கூச்சொன்னது கதை அந்த கொண்டாம்மா கண்டிப்பாக உனக்கு நிறைய சான்ஸ் வருது. தொந்தரவு தமிழ் நேர்ச்சுக்கோமா. ஏன்னா இப்படி வந்து நின்று நான் ராது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா எதுவுமே ராதுன்னு நினச்சிடுவாங்க. அதனால் நீ கூடி சீக்கிரம் உனக்கு அது சான்ஸ் கிடைக்கும்போது தமிழ் கொஞ்சம் நல்லா இப்படியே ஒரு படம் 2 படம் அப்படி நடிச்சுக்கிட்டு இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதனால் இது என்னென்ன இந்த தெலுங்குலேருந்து வந்து தமிழ் கற்றுக்கிறத விட இந்த மலையாளத்துலேருந்து வந்து கற்றுக்கிறவங்க ஈஸியாக உடனே பேசிடுவாங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் 2 ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால் கேரளாலேருந்து வர்றவங்க டக்குன்னு பேசிடுவாங்க. ஸோ நீ கொஞ்சம் டைம் ஆனால் கூட பரவாயில்ல கற்றுக்கோ. அதுக்கப்புறம் மீண்டும் இந்த படத்தினுடைய இது பார்த்தேன் நான். ட்ரெய்லரு கதை வந்து பாலு சொன்ன மாதிரி கேட்கும்போது அந்த கதை
இன்ஸ்பிரேஷன் ஆனது வந்து ஒரு ரியலாக நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எப்பவுமே ரியலாக நடந்ததை பேஸ் பண்ணி ஏதாவது அந்த மாதிரி கதைகள் பண்ணும்போது அது ஜனங்க ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்காங்க, அது ஈஸியாக அப்ரிசியேஷனும் கிடைக்கும். அதனால் இந்த கதை எனக்கே அது சொன்னதுலேருந்தே படம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ட்ரெய்லரும் அதே மாதிரி வந்து ஒரு அந்த ஆக்ஷன் இதெல்லாம் வந்து இதெல்லாம் பார்க்கும்போது அந்த எமோஷன்ஸ் எல்லாம் படம் பார்க்கணுங்கிற ஒரு ஃபீலிங் கொடுத்துருக்கு. ஸோ படம் கண்டிப்பாக நல்லபடியாக சக்ஸஸ் ஆகும். அதனால் வெற்றியோட மீட் பண்ணுவோம். நண்பா, நீ வீட்டில் சொல்லி கூப்பிட்டு வந்து நான் மாட்டி விட்ட பாரு, 12:30 மணிக்கு கண்டிப்பாக வீட்டுக்கு வந்துடுவேன்னு சொல்லிட்டு வந்தேன். இங்கே வந்துன்னு என்ன வீட்டில் சொல்லிட்டுங்க, லேட் ஆகுன்னு சொல்லி மெல்ல பேசிக்கலாம்னாரு. ஸோ எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள். சினிமா துறையிலே இயக்குனர்லேயே விவரமான ஆள் யாருன்னா பாக்கியராஜ் சார் தான். ஆனால் இன்றைக்கி விவரமான ஆள் யாருன்னா இயக்குனர் செல்வமணி சார், இயக்குனர் உதயகுமார் சார். ஃபஸ்ட்டு பேசிட்டாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு கமலா தேட்டரில் என்ன கிளைமேக்ஸ் வரும்ட்டு. அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஆர்டி உதயகுமார் சார், நான் தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்க தலைவரும் தான் இது வரைக்கும் நினச்சிருக்கேன். இன்னைக்கு தான் தெரிஞ்சது அபிராமி ரசிகர் மன்ற தலைவர்னு. குணா படத்தில் கமல்ஹாசன் கூட இத்தனோட அபிராமி சொன்னதில்லை. ஒரு படம் மிஸ் ஆகி போச்சுன்னா எவ்வளோ ஏக்கம், எவ்வளோ புலம்பல். மேடம் சீக்கிரம் படம் ஆரம்பிக்க போகிறாரு, கண்டிப்பாக நீங்கள் இருப்பீங்க. அப்போ தான் அவருக்கு சினிமாவுக்கு வந்த திருப்தி ஆகும் அவருக்கு. இல்லைன்னா எத்தனை ஹிட்டு கொடுத்தாலும் சில ஃபீல் வந்து அந்த ஹிட்டு கொடுத்தத நிறைவு வராது. சீக்கிரம் முடிக்கணுமா? ஓகே சார், ஓகே சார். நான் இப்போ ஃபங்க்ஷனுக்கு வந்தவுடனே இந்த ஹீரோனி பேர்லாம் கொஞ்சம் விசாரித்து வச்சுக்குவேன். ஏன்னா பேசும்போது வாழ்த்து பேசணும்ல. ஆனால் இன்றைக்கி அந்த வேலையும் ஆர்கே சீனிவாசன் சார் அடிச்சுட்டு போயிட்டார். நானே கேட்கல, அவர் கேட்டு வச்சுருக்காரு குஷிதா கதாநாயகி பேருன்ட்டு. ஆமாம், நிறைய பேர் நம்ம வேலையை குறைச்சிட்டாங்க இன்றைக்கி. இந்த ஃபங்க்ஷனில் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறது என்னென்னா நட்பு. உங்களுடைய தயாரிப்பாளருக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். நான் ஒரு நண்பனுக்காக அவரை இயக்குனர் ஆக்கணும்னா ஒரு படம் எடுக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். அதுக்கு நான் உண்மையிலே புருஷரை பாராட்டுறேன். அதே மாதிரி ஒரு நட்புக்காக அவர் படம் எடுத்தாலும் நம்ம டைரக்டர் வந்து கதைக்காகத்தான் படம் பண்ணியிருக்கார். அது ட்ரெயிலில் பக்கமே தெரிஞ்சு போச்சு. கண்டென்ட் கேட்டேன். இப்போ உள்ள சமூகத்துக்கு தேவையான படம். இயக்குனர் சிந்திப்பாங்க, ரசிகர்கள் படத்தை பார்த்துட்டு போயிடணும். சிந்திக்கிற வேலையெல்லாம் இயக்குனருக்கு, மக்கள் வந்து படத்தை பார்த்துட்டு போயிடணும். ஆனால் சில இயக்குனர் தான் அவரும் சிந்தித்து மக்களையும் சிந்திக்க வைப்பாங்க. இந்த படம் மக்களையும் சிந்திக்க வைக்கிற படம். ஐபிஎல் ஒரு சமூக சிந்தனையோட, சமூக அக்கறையோட கருணாநிதி அவர்கள் படத்தை எடுத்திருக்கிறாரு. கருணாநிதி அப்படிங்கும்போது அது சாதாரண பெயர் இல்லை, அது பவர்ஃபுல் பேர். அது தமிழ் திரையுலகில் கருணாநிதி அப்படின்னா இந்த வரலாறு இருக்க வரைக்கும் அந்த பேர் சினிமாவில் இருக்கும். ஏன்னா அரசர் கதைகள், சாமி கதைகள் வெறும் பாட்டாக போய்க்கிற காலகட்டத்தில் இந்த சினிமா அப்படியே திருப்பி போட்ட படம் பராசக்தி. கலைஞரோட வசனம். அதுக்கப்புறம் சினிமாவே வேறு ரூட்டில் போயிடுச்சு.
ஆரம்ப காலகட்டத்தில் இந்த ப்ரொடியூசர் அந்த பேனர் நேமில் தான் டைட்டில் போடுவாங்க. ஏவிஎம்மின் வாழ்க்கை, அது மாதிரி தேவரின் தெய்வம், ஜெமினியின் ஒளி விளக்கு, இப்படி பேனர் போட்டு தான் டைட்டில் வரும். அதுக்கப்புறம் இயக்குனர் காலம் வரும்போது தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது ஸ்ரீதர் சார். அவர் வந்ததுக்கப்புறம் தான் ஸ்ரீதரின் நெஞ்சில் ஒரு ஆலயம், அப்படி அப்புறம் பாலச்சந்தரின், அப்புறம் பாரதி ராஜாவின், அது ஆரம்பம். ஒரு ப்ரொடியூசர் பேர் போகிறது ஓகே, இயக்குனர் வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் அவங்க பேர் போகிறது ஓகே. ஆனால் ஒரு வசனகர்த்தா அவர் பேரை போட்டு ஒரு டைட்டில் வர்றது அந்த கருணாநிதிங்கிற வார்த்தை பேர். கருணாநிதியின் பராசக்தி, கருணாநிதியின் பூம்புகார். அங்கே பேனர் இருக்காது, டைரக்டரும் கீழே இருப்பாங்க. அப்போ ஒரு வசனகர்த்தா அந்த ஒரு படத்தை தாங்கி நிற்கிறார். கருணாநிதியின் போட்டு போகிற அளவுக்கு. அதனால் சில நேரங்களில் நம்ம பேரை காப்பாற்றுறோமோ இல்லையோ, அவங்க பேரையும் காப்பாற்றணும். கருணாநிதி சார், இப்போ உங்கள் பேரை காப்பாற்றுறது இல்லையோ, நீங்கள் அவர் பேரையும் காப்பாற்றுற நிலைமையில் இருக்கீங்க இப்போ. அதனால் நானே சொல்கிறேன்னா, இந்த படம் வெற்றிக்கு அப்புறம் நீங்கள் தொடர்ந்து வெற்றி கொடுத்து இயக்குனர் கருணாநிதியின் அப்படின்னு டைட்டில் போகிற அளவுக்கு நீங்கள் வெற்றி அடையணும். இந்த இது பார்க்கும்போது சந்தோஷம். ஏன்னா டைரக்டர் பை கருணாநிதி. சமீபத்தில் ரொம்ப ஒரு வேதனான விஷயம், ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, நிறைய விளம்பரங்களை பார்த்தேன் சார். படம் தூங்கும்போது அந்த தயாரிப்பாளரும் இயக்குனரும் நல்லா நட்பாக கட்டி பிடிச்சி மாலையை மாற்றிக்கிட்டு மணப்பெண் மாதிரி இது அவ மாலையை போட இது மாலையை போட அப்போல்லாம் கட்டி பிடிப்பாங்க. படம் முடியும் போது அது இல்லை. பெரும்பாலான படத்துக்கு நான் சொல்கிறேன், நிறைய ஆடியோ லான்ச்சுக்கு போயிருக்கோம். திடீர்னு உதயகுமார் சார் யார் இயக்குனர்ப்பா, இயக்குனர் வந்திருக்க மாட்டார், கூப்பிட்டுருக்க மாட்டாங்க. அப்போ புடிச்சுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது இயக்குனரே அவாய்ட் பண்ணிடுறாங்க. என்னென்னா, நிறைய விளம்பரங்களை பார்த்தல ஒரு 4-5 படம் அந்த டைட்டில் கீழே இப்போ இதில் இருக்கிற கருணாநிதின்ற போல்டாக இருக்கும், அப்போ புடிச்சிட்டு பேரும் போல்டாக இருக்கும். மற்ற அந்த பிஆர்ஓ ஸ்டில்ஸு இதெல்லாம் ஒரு லெவலில் இருக்கும். ஒரு 4-5 படத்தில் இயக்குனர் பேர் அந்த பிஆர்ஓ ஸ்டில்ஸ் அந்த இதுலேயே சேர்த்தே போடுறாங்க. அதுக்கான இடம் இல்லை, பலவீனப்படுத்திடுறாங்க. அப்போ இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் ஏதாவது பிரச்சனைக்கும் போது அவங்க கடைசியாக இந்த விளம்பரத்துலேயும் இதில் தான் அவரை பழி வாங்குறாங்க. அது இருக்கக்கூடாது. 1000 பிரச்சனை இருக்கலாம், இயக்குனருக்கும் பிடிச்சிருக்கும் 1000 பிரச்சனை இருக்கலாம். ஆனால் இயக்குனருக்கான இடத்த கொடுத்தா தான் அந்த படத்துக்கு மதிப்பு. நீங்கள் இயக்குனர் பேர் இட்டுடி பண்ணிங்கன்னா அது படத்துக்கே மதிப்பெல்லாம் போயிடும். பார்க்குறவங்களுக்கு அது இயக்குனருக்கான இடத்துல இயக்குனர் பேர் இருக்கணும். நீங்கள் உங்கள் பிரச்சனைக்கும் போது இயக்குனர் பேரை போடாமல் விட்டுருங்க, இல்லைன்னா சின்னதாக போட்டு விட்டுருங்க. அது தப்பு. அது வந்து ஒரு படைப்பை நீங்கள் பலவீனப்படுத்தாதீங்க. நீங்கள் இயக்குனர் தனிப்பட்ட விஷயத்தில் நீ சம்பளம் கொடுக்காம இருங்க, மற்ற வேணும் பண்ணுங்க. நீங்கள் அந்த விளம்பர படைப்புங்கிறது அதுக்கானது கொடுக்கணும். இப்போ அப்பா பையனுக்கு பிரச்சனை, பையன் இனிஷியல் மாற்ற முடியுமா? யாருந்தே பிரச்சனை இருந்தாலும் அந்த பையன் இனிஷியல் அப்பா தான் போட முடியும், இன்னொரு பேர் இப்போ போட முடியாது. அது மாதிரி ப்ரொடியூசருக்கும் இயக்குனருக்கும் 1000 பிரச்சனை இருந்தாலும் அந்த விளம்பரத்தில் இயக்குனருக்கான இடத்த கொடுக்கணும். கருணாநிதி ஓல்டாக இருக்குது சார் உங்கள் டிசைனில். நான் 2-3 வருஷத்தில் மிஸ் பண்ணிட்டேன், இங்கே பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. அப்போ தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்குமான நட்பு சந்தோஷம் இன்றைக்கி நீடிச்சுக்கிறது, இது எப்பவும் நீடிக்கணும். நம்ம கிஷோர் சார் வந்து ஒரு படத்தில் நடிக்கிறாருன்னு சொன்னாலே அந்த படம் நல்ல கதையும் சொல்ல படமாக தான் இருக்கும். ஏன்னா அவர் எல்லா படத்தையும் ஒத்துக்கிறது இல்லை, கதையை கேட்டு அவருக்கு சரியாக இருந்தால் தான் ஒத்துக்குவார். கிஷோர் நடிக்கிறதுனால கதை நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அப்புறம் பாக்கியராஜ் சார் வந்து இவ்வளோ பேசிக்கிட்டு இருந்தோம், மினிஸ்டர் தான் இங்கே இருந்தார். அவர் கொஞ்சம் ஆதங்கப்பட்டார். இப்போ
இப்போ வர பாடல்கள்லாம் திருப்பி வாங்கலாம் பாடுற மாதிரி இல்லை, கேட்குற மாதிரி இருக்கு, யாரும் திருப்பி பாடுற மாதிரி இல்லை, பாடவும் முடியல ஃபீல் பண்ணியிருந்தார். ஆனால் இந்த ஐபிஎல் பாடல்கள் அனைத்தும் நாங்களும் பாடுற மாதிரி இருக்கு. எப்போ ஒரு பாடலை கேட்டு திருப்பி மக்களும் பாடுறாங்களோ அதுதான் சிறந்த பாடல், அதான் போய் சேரும். வார்த்தையில் மடக்கி 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 சிலதெல்லாம் பாவம், இந்த கார்த்திக் சார் இருக்கார், மோகன் சார், கவிஞர்கள்லாம் பாவம் சில இடத்துல கொடுத்து வார்த்தையை மடக்கி இது பண்ணிவிட்றாங்க. இதில் தெளிவாக இருக்குது. எனக்கு அது பிடிச்ச பாடல் இன்னொன்று ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு கருத்துள்ள பாடல், அப்போ அப்போ இப்போ இப்போ வச்சு செஞ்சிட்டாங்க. இப்போ ஏன்னா அப்போது கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள் படத்தில் இந்த மாதிரி அந்த அப்பப்போ நாட்டு நடப்பை பற்றி சில பாடல் போடுவார். இப்போ அந்த காலத்துலேயே இப்போ சங்கீதம் அது மாதிரி பாட்டே வந்ததில்லை. இப்போ சரியாக இருக்குது சார். ஒரு பெண்கள் அப்போ எப்படி இருக்காங்க, இப்போ எப்படி இருக்காங்க சொல்லி ஆகணும். யாரும் சொல்கிறது எல்லாருமே அப்படியே போயிருந்தால் ஒரு கலாச்சாரத்தையும் பண்பாடையும் சில நேரங்களில் கதையிலையும் பதிவு பண்ணணும், பாடல்களையும் பதிவு பண்ணணும். அது நல்ல கலைஞனுக்கு அழகு, ஒரு நல்ல கவிஞனுக்கு அழகு, நல்ல இசையமைப்பாளருக்கு அழகு. அந்த ஒரு பாடல் சமூக அக்கறையை காட்டுது. அதுக்கு இந்த மியூசிக் டைரக்டருக்கு, அஸ்வினுக்கு, பாடலாசிரியர் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். டிடிஎஃப் வாசன் கதாநாயகன், நானும் செல்வமணி சார் கூட தான் ட்ரெய்லர் பார்த்தோம், பாட்டெலாம் பார்த்தோம். எங்கிட்டையும் கேட்டார், சார் எப்படி சார் இருக்குது, அதை டெவலப் பண்ணிக்கணுமா சார், நான் என்ன சார் பண்ணணும் அப்படி ரொம்ப கேட்டார். நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம், அவ்வளோதான் சொன்ன மாதிரி. கொஞ்சம் இந்த பைக் ரேஸு இதெல்லாம் நீங்கள் குறைச்சிக்கணும். ஏன்னா உங்களை நம்பி நீங்கள் பணம் போடுவாங்க ப்ரொடியூசர்ஸ், கோடிக்கணக்கில் போடுவாங்க. அப்போ நீ சினிமாவில் நடிக்க வந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி விளையாட்டுகள் கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஏன்னா நம்மளை நம்பி ப்ரொடியூசர் ஒரு மூலதனம் போடும்போது, கோடிக்கணக்கில் போடும்போது அதுக்கு நம்ம முழுக்க அதுக்கு பொறுப்பாக இருக்கணும். அதை விட முக்கியமான ஒன்று எப்படின்னா, இப்போ உள்ள வர ஹீரோக்களுக்கு இந்த படம் ஹிட் ஆயிரும், இதுக்கப்புறம் நீங்கள் மார்க்கெட்டுக்கு வந்து பெரிய மார்க்கெட்டுக்கு வந்துடுவீங்க, அது கன்ஃபார்ம். சில படங்கள் நம்மளுக்கு எல்லாருக்கும், இப்போ உங்களுக்கும் சரி சினிமாக்காரங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு புது ஹீரோ ஜெயிக்கணும், சின்ன ஹீரோக்கள் படம் ஜெயிக்கணும், எல்லாருக்கும் சந்தோஷம் இருக்கும். ஜெயிக்கும்போது எல்லாம் சந்தோஷம் தான், நம்ம சந்தோஷப்படுறோம். ஆனால் ஒரு படம் ஜெயித்த உடனே டக்குனு சம்பளம் எகிரிடுது. இங்கே உதவி இயக்குநர்கள் நிறைய பேர் கதையை வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க பட்ஜெட் ஓகே ஒரு இப்போதைக்கு 3 கோடிங்கிறது ஒரு பட்ஜெட்டாக இருக்குது. அப்போ ஒரு ஹீரோ ஜெயிக்கிறான், ஓகே புது ஹீரோ ஜெயிச்சிட்டாரு, இவர்கிட்ட போனால் இந்த பட்ஜெட்டில் நம்ம கதை பண்ணிடலாம் அப்படின்னு சம்பளம் கேட்கும்போது என்ன பட்ஜெட்டோ அந்த சம்பளத்தை ஹீரோ கேட்குறாரு. அப்போ அங்கேயே மாட்டிக்குது. படிப்படியாக சம்பளத்தை கூட்டிக்கணும். இன்னும் ஒன்றே ஒன்று முக்கியமாக எப்படின்னா, ஹீரோக்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஜெயித்த உடனே தனியாக ஒரு பிஆர்ஓ வைக்கிறீங்க, தனியாக ஒரு மேனேஜர் வைக்கிறீங்க, அப்புறம் உங்களுக்காக பர்சனலாக மேக்கப் மேன், பர்சனலாக காஸ்டியூமர், ஃபைட்டு கற்றுக்கிறீங்க, டான்ஸ் கற்றுக்கிறீங்க. இது எல்லாத்தையும் விட முக்கியம் உங்களுக்கு ஸ்டோரி நாலேஜ் வேணும், கதை நாலேஜ் வேணும். கதை தான் உங்களை ஒரு நீண்ட காலம் உங்களை சினிமாவில் வைக்கும். இப்போ அது இல்லை. ஒரு காலத்தில் ப்ரொடியூசர் கதை கேட்டார், அந்த கதை நல்லா இருந்துச்சுன்னா இந்த கதைக்கு இந்த ஹீரோ சரியாக இருப்பார் அப்படின்னா அந்த ஹீரோட்ட போய் கதை சொல்லி அப்படி போய்க்கிருச்சு. இப்போது ஹீரோக்குள்ள தான் நிறைய கதையில் தீர்மானிக்கிற பொசிஷனில் இருக்கும்போது கதாநாயகர்களுக்கு கதை நாலேஜ் வேணும். இல்லையா ஒன்றும் பிரச்சனை இல்லை, காஸ்டியூம் வைக்கிற மாதிரி, பெர்சனலாக மேக்கப் பண்ண வைக்கிற மாதிரி, பெர்சனலாக பிஆர்ஓ வைக்கிற மாதிரி கதை கேட்கறதுக்கு ஒரு ஆள் வைங்க சார். அது பெரிய செலவு ஆக போகிறது இல்லை சார், ஒன்றுமே இல்லை சார். நீங்கள் நல்ல கதை ஞானம் உள்ளவங்க எத்தனை சினிமாவில் இருக்காங்க, எத்தனை கதாசிரியர் இருக்காங்க, உலக சினிமா தெரிஞ்ச எத்தனை பேர் இங்கே கதாசிரியர் இயக்குனர் இங்கே இருக்காங்க. நீங்கள் மற்றதுக்கெல்லாம் பிரச்சனை ஆள் வைக்கும்போது ஒரு படைப்பு, நீங்கள் நடிக்கிற படம் பெரிய ஹிட் ஆகணும்,
தொடர்ந்து நீங்கள் சினிமாவில் இருக்கணும் அப்படிங்கும்போது கதை கேட்கறதுக்குன்னு கூட நல்ல ஆளை வச்சுக்கோங்க. தேவைப்படுதா இயக்கம் சிக்கத்துக்கு வாங்க, இந்த தலைவர் இருக்கார், 1000 பேர் இருக்காங்க சார் ஸ்டோரி நாலேஜ் உள்ளவங்க எங்கள் கிட்ட. நீங்கள் அதை தேர்ந்தெடுங்க, ஒரு ஆளை கூட வச்சுங்க. புதுசாக வர கதாநாயகர்கள், ஏன்னா ஒரு 10-15 படம் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு கதை நாலேஜ் வந்துடும், அவங்க கதை கேட்கலாம். புதுசாக ஒரு 2 படம் ஜெயிச்ச உடனே நீங்கள் வேறு மாதிரி போயிடுங்க. அப்போ புதுசாக வர கதாநாயகர்கள் தயவுசெய்து ஸ்டோரி கேட்கறதுக்குன்னு நீங்கள் ஆளை வச்சுக்கோங்க. உங்களுக்கு வெற்றி நிரந்தரமாக இருக்கும். இந்த ஐபிஎல் படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். அஸ்வின் சாங்ஸ்லாம் சூப்பர், பாடலாசிரியர்கள் உங்கள் வரிகளெல்லாம் சூப்பர், ஆர்ட் டைரக்டர் சின்ன சொல்லுவாங்கள்ல, தோற்றத்தை வச்சுலாம் யாரும் கணக்கு விட முடியாது, திறமை தான் இங்கே முக்கியம், இங்கே தோற்றமே முக்கியம் இல்லை. இந்த குழு மிகப்பெரிய வெற்றி அடைந்து தொடர்ந்து நீங்கள் நட்புக்காக எடுத்தீங்க, நீ தொடர்ந்து சினிமாவுக்காக தொடர்ந்து படம் எடுங்க. நன்றி, வணக்கம். போலீஸ்காரனை கட்டிக்கிட்டா லத்தியால் அடிப்பான், டாக்டரை கட்டிக்கிட்டா ஊசியால் குத்துவான்னு சொன்னீங்க. சக்ஸஸ்ஃபுல் மியூசிக் டைரக்டரை கட்டிக்கிட்டா என்ன ஆகும் நீங்களே வந்து சொல்லிடுங்க. அஸ்வின் ப்ளீஸ் வாங்க. இந்த பேப்பரை தூக்கி என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கணுங்க, பஞ்சாக வைக்கிறாங்க. ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் வந்து ஸ்டேஜில் இருக்கிற எல்லாரை பற்றியும் பேசிட்டாங்க. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் டூ மச் ஆஃப் டைம். ஐபிஎல் இந்த படம் வந்து எங்களுக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக் டைரக்டர்கிட்ட இந்த படம் வரும்போது இவங்க நடிச்சிருக்காங்க, அபிராமி மேம் நடிச்சிருக்காங்க, கிஷோர் சார் நடிச்சிருக்காங்க, வாசன் நடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி எனக்கு இது தோணலை. இந்த படமாக பார்க்கும்போது எல்லாரும் அவங்களோட கேரக்டர்ஸாக அந்தந்த பேர் குணா, அன்பு அப்படின்ற அந்தந்த கேரக்டர்ஸ் தான் வந்து எங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் தெரிஞ்சுது. ஸோ ஸ்கோர் பண்ணும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த படம் ஸ்கோர் பண்ணும்போது. இதில் பர்டிகுலராக நான் மென்ஷன் பண்ணணுன்னா வாசன் வச்சு ஒரு 15 minutes சேஸ் சீக்வன்ஸ் ஒன்று இருக்கும் டுவர்ட்ஸ் தி எண்ட். அது கண்டிப்பாக ஒரு தேட்டர் மூமெண்ட்டில் ஒரு பிளாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக போய் தேட்டரில் போய் பாருங்கள். இந்த நேரத்தில் ஐ வாண்ட் டு தேங்க் மை ப்ரொடியூசர் சார் மதன் கிருஷ்ணன் சார். ஐ வாண்ட் டு தேங்க் மை டைரக்டர் கருணாநிதி சார், ஆல் தி ஆக்டர்ஸ் ஆக்ட்ரஸஸ் அண்ட் த லெஜெண்ட்ஸ் ஆன் ஸ்டேஜ். பர்சனலாக எனக்கு ஒரு பெரிய தேங்க்யூ. இன்றைக்கி இந்த மேடை வாட் எவர் இஸ் பாசிபிள் இஸ் பிகாஸ் ஆஃப் மை மாம் அண்ட் மை டேட். எங்கள் அம்மா அப்பா இல்லைன்னா நான் இங்கே கிடையாது. அதோடைய எக்ஸ்டென்ஷனாக என்னுடைய ஒய்ஃப் அண்ட் மை கிட். ஸோ அவங்கெல்லாம் இல்லைன்னா இங்கே நான் கிடையாது, இந்த கான்ஃபிடென்ஸ் எனக்கு கிடையாது. யாருக்கு பிடிக்குதோ இல்லையோ, என்னுடைய ஃபர்ஸ்ட்டு ஃபேன் வான், என்னுடைய குழந்தைக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவளே ஒரு 100-200 வியூ ஏற்றிட்டான்னு நினைக்கிறேன் நேற்றுலேருந்து ரிப்பீட்டில் பார்த்து. ஸோ எல்லாருக்கும் இந்த படம் வந்து பிடிக்கும்னு நினைக்கிறோம். November 28 இந்த படம் வந்து தியேட்டர்ஸில் வருது. ஸோ ப்ளீஸ் கம் டு தியேட்டர்ஸ் அண்ட் சப்போர்ட் ஆர் டீம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஐபிஎல் இந்தியன் பீனல் லா, இந்திய தண்டனை சட்டம். இது ஒரு சாதாரண மனிதன் சந்தோஷம் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது அதிகார பலமும் பணபலமும் இருக்கிறவங்க அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனையை ஒரு சாதாரண மனிதன் மேலே போட்டு எப்படி தப்பிக்கிறாங்க, ஆனால் இந்த சாதாரண மனிதன் எப்படி பாதிக்கப்படுறான் இந்த சமூகத்தில் அப்படிங்கிறது தான் ஒரு எடுத்துக்காட்டாக இது படத்தை கொடுத்துருக்கேன். பத்திரிக்கையில் நிறைய விஷயங்கள், கொலைகள், ஆக்சிடெண்ட்டு நிறைய நடக்கும். ஆனால் அது உண்மையான கொலைகளா உண்மையாக ஆக்சிடெண்ட் தானா அப்படின்னு யாருக்கும் தெரியாது. அது உள்ளார ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா மட்டுமே தான் அது பின்னாடி சில சதிகள் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் ஆனால் நம்ம அதை கடந்து போயிடுறோம். பட் எல்லாமே ஈஸியாக எடுத்துக்கூடாது, செய்தித்தாளில் ஒவ்வொரு நியூஸும் ஈஸியாக எடுத்துக்கூடாது அப்படிங்கிற இந்த படத்தை நான் ஐபிஎல்லில் இந்த படத்தை விரிவாக காட்டியிருக்கேன். அதனால் இந்த படத்தை எல்லோரும் தேட்டருக்கு போய் பாருங்கள். அண்டு ஃபஸ்ட்டு நான் சினிமாவில் ஜாயின் பண்ணான்னு பார்க்கும்போது அப்படி வண்டி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். குசால்தாஸ் பில்டிங்காக போயிட்டுருந்தேன். அந்த சைடில் ஒரு ஷூட்டிங் நடந்துட்டு சரி அங்கே என்ன ஷூட்டிங் நடக்குது அப்படின்னு போகலான்னு பார்த்தா வேட்டி மடித்து கட்டின்னு ஒரு ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தது. பாக்கியராஜ் சார் அதை டைரக்ட் பண்ணியிருந்தார். அப்போ தான் எனக்கு சினிமா ஆர்வம் அங்கேருந்து ஆரம்பிச்சது. அதுலேருந்து ஒவ்வொரு ஷூட்டிங்காக நான் போய் பார்த்துக்கிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் வெற்றிமாறன் சார், மணிமாறன் சார்ட்டெலாம் போய் ஒர்க் பண்ணிட்டு சரி படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் முயற்சி எடுத்தேன். அது பாக்கியராஜ் சாருக்கு எனக்கு சினிமா தூண்டுதலுக்கு அவருக்கு ஒரு நன்றி. அப்புறம் செல்வமணி சார், ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் காலையில் 8 மணிக்கு அவர் வீட்டுக்கு போயிடுவேன். வீட்டுக்கு போய்ட்டு கதை தட்டுவேன். என்ன கருணாநிதி அப்படின்னா, இல்லை சார் இப்படி ஒரு பிரச்சனை, சரி நம்பர் கொடு, நான் ஃபோன் பண்ணி பிரச்சனை பண்ணுறேன், நீ பாட்டு கேரி ஆன் பண்ணிக்கிட்டு. அதேமாதிரி ஷூட்டிங்கில் ஏகப்பட்ட பிரச்சனை இருந்தது. நேராக போய் காலையில் போய் நிற்பேன்.
சார் இது பிரச்சனை சார், இந்த மேனேஜர் பிரச்சனை, அங்கே லொக்கேஷன் பிரச்சனை அப்படின்னு. சரிப்பா நீ நம்பர் கொடுத்துட்டு போயிரு பார்த்துக்கலாம் அப்படியே நம்பர் கொடுத்துருவோம். ஆனால் நான் என் பாட்டு ஒர்க்கு பண்ணிகிட்டே இருப்பேன், அது வேலை நடந்துக்கிட்டே இருக்கும். டெக்னீஷியன் பிரச்சனை இருந்தாலும் சரி, யூனியன் பிரச்சனை இருந்தாலும் சரி, அவர் ஆக்சுவலாக ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டு அவர் போயிட்டே இருப்பார். அடுத்தது இது உதயகுமார் சார், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், இன்னும் இசை மட்டும்தான் அமைக்கல, அதுவும் பண்ணியிருப்பார். பட் ஏன்னு தெரியல. ஆனால் அவர் பாடல்கள் வரிகள் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழுத்தமாகவும் யதார்த்தமாகவும் இருக்கும், எளிதாகவும் இருக்கும் வார்த்தைகள். எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அடுத்தது பேரர் சார், ஒரு கமர்ஷியலான டைரக்டர். ரொம்ப பெரிய பட்ஜெட் இல்லாமல் டைலாகு இது மூலிமா கமர்ஷியல் கொடுத்து இன்றைக்கி 100 கோடி 200 கோடின்னு கமர்ஷியல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவர் ஒரு கேரக்டர் வைஸாக ஒரு டைலாகில் பெரிய ஒரு கமர்ஷியல் கொடுத்த மிகப்பெரிய டைரக்டரில் பேரர் சார் ரொம்ப பெரிய நான் நடிக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்தது நம்ம படத்தில் நடித்த கிஷோர் சார், நான் முதல்ல அவர் பிடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்புறம் ஃபோன் பண்ணி சார் இது மாதிரி ஸ்கிரிப்ட் சொல்லலாம் சார் என்ன. சரிப்பா ஃபோன்லேயே ஸ்கிரிப்ட் சொல்லுங்கள் கேட்போம் அப்படின்னாரு. சரி ஸ்கிரிப்ட் சொன்னேன், ரொம்ப ஃபீலிங்காக இருந்தது அப்படின்னு சொன்னார். சரிங்க சார் எப்போ பண்ணலாம் அப்படின்னு கேட்டார். சொல்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நானும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், அவர் ஃபோன் எடுக்கவே இல்லை. 2 மாதம் 3 மாதம் ஆச்சு. ஆனால் அது அப்புறம் தான் புரிஞ்சுது, அது யதார்த்தமாக தான் அவர் சொல்லியிருக்காருன்னு. என்னென்னா ஒரு நடிகர் சொல்லிட்டா எப்போ நடிக்கிறேன்னா ஒரு 3 மாதம் கழிச்சு வாங்கன்னு சொல்லிவிடுவாங்க. இவரு அப்படின்னா அது எந்த வார்த்தையும் சொல்ல மாட்டார். அவர் பாட்டு சைலண்ட்டாக இருந்துருவார். 3 மாதம் கழிச்சு நம்ம ஃபோன் பண்ணும்போது சரி கருணா நம்ம பண்ண ஆரம்பிச்சோன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறார். இதுதான் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஷூட்டிங் டேஸ்லையும் இதுதான் நடக்குது. ஆனால் அவர் டேட்டை கன்ஃபார்ம் பண்ணாத வரையும் அவர் எடுக்கவே மாட்டார் ஃபோனை. நம்மளுக்கு அந்த நேரத்தில் ஒரு டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும், என்னடா ஃபோன் எடுக்கிறேன்னு. ஆனால் கரெக்டாக ஒரு 10 டேஸ் முன்னாடி இந்த டேட்லேருந்து வச்சுக்கிறாங்க நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது மற்ற ஆர்டிஸ்ட் 2 மாதம் கழித்து வச்சுக்கலான்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம அதை வெயிட் பண்ணுவோம். இவர் அதெல்லாம் சொல்ல மாட்டார். கரெக்டாக அந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணுவார், அந்த டைமுக்கு வந்துடுவார், டைம் நடிச்சு கொடுத்து அவர் பாட்டு போயிட்டே இருப்பார். இது அந்த நேரத்தில் மனசு கஷ்டமாக இருக்கும், ஆனால் யோசித்து பார்க்கும்போது அதான் கரெக்டான விஷயமா இருக்கும். அப்புறம் அபிராமி மேடம், அவங்க சொல்ல வேணாம், எடுத்து முதல்ல போய்ட்டு ஒரு வாட்டர் ரிசர்ச்சில் போய் கதை சொல்லும்போது அவங்க எனக்கு சீனே இல்லையே, நான் எப்படி இதில் ஸ்கோர் பண்ணுறது. இல்லை மேடம் இது ஒரு ஸ்கிரிப்டாக சொல்லும் போது அப்படி இருக்குது, உங்களுக்கு நிறைய ஒர்க் இருக்குது, நிறைய சீன்ஸ் இருக்குது அப்படின்னா, அப்போ நான் நெக்ஸ்ட் டைம் வரும்போது எனக்கு சீன்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு. சரி இந்த படத்தில் நடிக்கிறீங்களா இல்லையான்னு கேட்டேன். நடிக்கிறேன், ஆனால் பட் எனக்கு சீன்ஸ் இன்னும் ஸ்கோப் வேணும் அப்படின்னாரு. சரிங்க மேடம் நான் பண்ணிக்கலாம் வாங்க, நிறைய இருக்குது சீன்ஸ் இருக்குது, ஆனால் எங்ககிட்ட சீன்ஸ் சொல்லலை வாங்க அப்படின்னா. அப்புறம் அவங்க வந்து பார்த்தாங்க, சந்தோஷமாக இருந்தது. எனக்கு இந்த டைலாக் வேணும், எனக்கு இப்படி ஒரு டைலாக் வேணும். அப்பப்போ அங்கே ஸ்பாட்லேயே அடிக்கடிக்கு வாக்குவாதெல்லாம் நடக்கும், அது எப்பவுமே நடக்கும், ஒரு அன்பால் தான் நடக்கும். அது அழகாக கேரி அவுட் பண்ணி கொடுத்துட்டு போனாங்க. அடுத்தது குஷிதா, நான் தான் ஹைதராபாத்தில் போய் பார்த்தேன். இது மாதிரி ஐபிஎல் படத்தில் கொஞ்சம் பண்ணணும் அப்படின்ட்டு ஸ்கிரிப்ட் கேட்டாங்க. அவங்களுக்கு தமிழ் தெரியாது, எனக்கு தெலுங்கு தெரியாது. அப்போது எனக்கு இங்கிலீஷு ஃபுல்லாக தெரியாது, அவங்களுக்கும் இங்கிலீஷுக்கு ஓரளவு புரியும். அப்புறம் நான் இங்கிலீஷில் ஸ்கிரிப்ட் சொன்னேன். சரி ஓகே இப்போ நல்லாயிருக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி நான் அதுக்கப்புறம் அவங்கள கமிட் பண்ணி அந்த படத்தை பண்ணோம். இது முதல்ல ஜனவரியில் இது பேச்சுவார்த்தை நடந்து பிப்ரவரியில் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எல்லா ஆர்டிஸ்ட்டும் கமிட் பண்ணியாச்சு. ஹீரோ நாங்கள் அப்போ பிடிக்கல, ஏன்னா இவங்க டேட்டு கொடுத்துட்டாங்க. ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அபிராம் மேடமும் கிஷோர் சாரும் டேட்டு கொடுத்துட்டாங்க. சரி அதனால் ஷூட்டிங் போயிட்டோம். அவங்களோட டேட் ஒரு 10 நாள் முடிச்சிடுவோம். ப்ரொடியூசரும் எவ்வளோ நாள் தான் வெயிட் பண்ணுறது, சீக்கிரம் பண்ணுங்க அப்படின்னாரு. சரின்னு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஹீரோ தேடிக்கிட்டு இருக்கோம். இவர் மணிகண்டன் சாரை போய் பார்த்தோம். சரி நான் பண்ணுறேன் சார், 6 மாதம் ஆகுனாரு. மேடம் 6 மாதம், சரி வேறு யார் பார்ப்போம் அப்படின்னு. சில மிர்சி விஜய் பார்த்தோம், அவர் இன்னொரு படம் கமிட்மெண்ட் இருக்குது சார், அதை முடிச்சுட்டு வந்து நடிக்கிறேன்னாரு. சரி அப்போ தான் நம்ம கோ டைரக்டர் ரமேஷ் அவர் ஒரு ஃபோட்டோ காட்டினார். டிடிஎஃப் வாசனம் ஒரு பையன் இருக்கான், இப்போ நல்லா அந்த யூடியூபரில் ஃபேமஸாக இருக்கான், அவனை பார்க்கலாமான்னு கேட்டார். தண்ணி கொடுத்து அவங்கள பார்க்கலாமான்னு கேட்டாங்க. சரி ஃபோட்டோ காட்டுன்னு அவர் யூடியூப்பில் ஃபோட்டோ காட்டினார். பரவாயில்லையே ஹீரோ மெட்டீரியலாக தான் இருக்கார் அவர், அதனால் நம்ம அவரே பண்ணலாம், சரி வர சொல்லுங்கள் அப்படின்னா. சரி நான் அவங்க மேனேஜர் கான்டாக்ட் பண்ணி 3 நாளில் வந்துட்டார். வந்து ஸ்கிரிப்ட் கேட்டார்.
அப்புறம் யார் யார் நடிக்கிறாங்க இந்த படத்தில் கிஷோர் நடிக்கிறேன் சார். அப்போது கிஷோர் நடிக்கிறாரு, நான் கண்டிப்பாக நடிச்சிடறேன் சார், வேறு எந்த ஆப்ஷன் வைக்கல. கிஷோர் பண்ணுறாருன்னு உடனே ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் நேராக ப்ரொடியூசர்கிட்ட போய்ட்டு இன்ட்ரோட் சொல்லிவிட்டேன். ப்ரொடியூசர் பார்த்தாரு, ஓகே டைரக்டர் உங்களுக்கு ஓகேவான்னு கேட்டார். எனக்கு ஓகே தான் முதல் அப்படின்னு சொன்னேன். ஓகேண்ணா அப்போ ஃபிக்ஸ் பண்ணிக்க. சரி அப்போ இவரே ஃபிக்ஸ் பண்ணிக்க, அட்வான்ஸ் கொடுத்துரு. எப்போ அட்வான்ஸ் கொடுத்து நாளைக்கு கொடுத்துறாரு. நாளைக்கு மறுநாள் அட்வான்ஸ் கொடுத்து அவர் கமிட் பண்ணி போயிட்டோம். அப்புறம் சிங்கமொழி சார் இந்த படத்தில் ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காரு. அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் ஆகிட்டு வீட்டுக்கு போனோம். கோர்ட் ஆகிட்டு நானும் போனோம். அவர் ஒரு சம்பளம் சொன்னார். போகும்போதே வாசனை செம தூக்கலாக இருந்தது. வீட்டுக்கு போனோடனே வேறு மாதிரி நினைக்காதீங்க, எனக்கு வாசனை தான். போனோடனே அவர்கிட்ட பேசணும். சம்பளம் சொன்னார். சார் அவ்வளோ சம்பளம்லாம் பண்ண முடியாது சார், இது நியூ பேனரு, நியூ ப்ரொடியூசர், நியூ டைரக்டரு, நான் பட்ஜெட் எதுவுமே கொடுத்தங்க ப்ரொடியூசர் என்ன இவ்வளோ செலவு பண்ணிக்கிட்டுன்னு ஏதாவது சொல்லிவிடார் சார் அவர், கொஞ்சம் கம்மி பண்ணி. சரி ஓகே சரி கம்மி பண்ணுறேன்னு கம்மி பண்ணார். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ப்ரொடியூசர்கிட்ட இந்த விஷயத்தை சொன்னேன். சரி அப்போ கமிட் பண்ணிக்க அப்படின்னாரு. திரும்ப நான் அவருக்கு ஃபோன் பண்ணேன். சார் சம்பளம் அதிகமாக சொல்கிறார் சார் ப்ரொடியூசர் எதுவும் சொல்ல, பட் நானாக தான் சம்பளம் அதிகமாக சொல்கிறார் சார். சரி என்ன தான் பண்ணலாம் கரண் அப்படின்னாரு. வேறு யாரையாவது போட்டுக்கு போகிறேன்னாரு. இல்லை சார் வேறு யாரும் போகிறதுக்காக நான் ஏன் உங்ககிட்ட வரேன், எனக்கு இன்னும் கொஞ்சம் சம்பளம் குறைக்கணும் சார் அப்படின்னாரு. எவ்வளோ குறைக்கணும் அப்படின்னாரு. நீங்களே சொல்லுங்கள் சார்னு. அப்புறம் நான் ஒரு சம்பளம் சொன்னேன், இது சம்பளம் வச்சுறான்ட்டு. சரி உனக்காக பண்ணுற போங்க அப்படி சொல்லிட்டார். சரி ஓகேன்னு அப்புறம் ப்ரொடியூசர்கிட்ட போய் சொன்னேன், இது மாதிரி சம்பளம் இன்னும் கொஞ்சம் குறைச்சிருக்காரு அப்படின்னு. அப்படியா சரி ஓகே ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு சரி அட்வான்ஸ் எடுத்து கொடுன்னார். அப்புறம் காசை எடுத்துகிட்டு அவருக்கு ஃபோன் பண்ணுறேன். சார் டைரக்டர் பேசுகிறேன், ஐபிஎல் டைரக்டர் கருணாநிதி பேசுகிறேன் சார், உங்களை பார்க்குறோம் அப்படின்னாரு. அப்படிங்களா இருங்க ஒரு நிமிஷம் வரங்க. கட் பண்ணிட்டார். கட் பண்ணி மேனேஜருக்கு ஃபோன் அடிக்கிறார். சார் அட்வான்ஸு டைரக்டர் வச்சுருக்காரான், அதை நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் கொண்டு வந்து கொடுங்க. டைரக்டர் வந்தாருனாக்கா திரும்பவும் சம்பளம் குறைப்பார், திரும்ப பிரச்சனை வரும், அதனால் டைரக்டர் கூப்பிட்டு வராதீங்க நீங்களே கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னார். சரி அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப மேனேஜர்கிட்ட கொடுத்து மேனேஜர் தான் இதுமாரி அட்வான்ஸ் கொடுத்தார். அப்புறம் போஸ் சங்கர் சார், நான் வெற்றிமாறன் சார்கிட்ட இது மாதிரி சார் ஒரு படத்தை ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படி சொல்லலாம். நாங்கள் அவர்கிட்ட பிளெஸிங் வாங்குறதா நான் போயிருந்தோம். அங்கே ஆளில் போஸ் சங்கர் சார் உட்காந்துருந்தார். அவர் பார்த்துட்டு இருந்தால் அப்போயே அந்த கேரக்டரை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். முத்துக்கருப்பன்னா இவர் தான், இவர் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணேன். அப்போயே அவர்கிட்ட சொன்னேன், சார் நான் ஒரு படம் பண்ணுறேன் சார், ஐபிஎல்னு ஒரு படம். அப்படிங்களா வாழ்த்துக்கள் அப்படின்னாரு. அதுதான் சார் அதில் ஒரு கேரக்டர் நீங்கள் பண்ணணும் சார்னாரு. கண்டிப்பாக பண்ணுங்க கருணா சார் அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு 4 மாதம் கழிச்சு சார் படம் ஸ்டார்ட் பண்ணிச்சு, அந்த கேரக்டர் பண்ணுங்க அப்படின்னாரு. ஓகேப்பா வரேன்னாரு. அழகாக கோஆப்ரேட் பண்ணேன். சில நேரத்தில் சில பிரச்சனைகள் வந்தது. மதுரையில் தெப்பக்குளம் பக்கத்துலேயும் பிரச்சனை வந்தது, இங்கே பிரிட்ஜு கீழே எல்லாத்துலேயும் பிரச்சனை வந்தது. அவர் அழகாக உடனே ஸ்பாட்லேயே போட்டு ஷூட்டிங் நிப்பாட்ட சொல்லிட்டானுங்க. ஆனால் அவர் எல்லாத்தையும் நிப்பாட்டு அவர் அழகாக அந்த ஷூட்டிங்கெல்லாம் ரன் பண்ண வச்சார். அவருக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்டு டிடிஎஃப் வாசன் ஸ்பாட்டில் எங்களுக்கு நடிக்க வைக்கிறது ரொம்ப பிரச்சனை இருந்தது. அப்படிங்களா டிடிஎஃப் வாசன் எங்களுக்கு ஷூட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் க்ரௌடு வந்துக்கிட்டே இருந்தது. எல்லோரும் ஃபோட்டோ எடுத்தாங்க. இவனும் டிடிஎஃப் வாசன் சலிக்காமல் கூட செல்ஃபி கொடுக்குறதும். ஆனால் சில பிரச்சனை என்னென்னா அந்த கெட்டப்பில் நம்ம படத்தில் இருக்கிற கெட்டப்பில் அது ஸ்டில் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. பட்டு இவர் வேறு என்ன பண்ணுவார், நேராக போய்ட்டு ஸ்டில்லு கொடுத்துருவார். வேறு வழி இல்லை, இவர் கொடுத்துருவார். இதை அவாய்ட் பண்ணவும் முடியாது, இல்லைன்னா க்ரௌடு அங்கேயே நின்றுட்டுருக்கோம், ஷூட்டிங்கை பண்ண விட மாட்டாங்க. இவ்வளோ பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் யூனிட் வண்டியில் கூப்பிட்டு ஒலிக்க வச்சு ஒரு காரை தொலைவ அனுப்பிட்டு அப்புறம் அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட சொல்லி, இல்லை ஒரு வெளில போயிட்டார் இங்கே இல்லை ஷூட்டிங்கில், அவர் ஷூட்டிங் முடிஞ்சுதுப்பா அப்படின்னு சொல்லி முடிச்ச பிறகு. அப்படிங்களா சரி. அதனால் அவர் ஷூட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ரசிகர்கள் கொஞ்சம் அதிகமாக இருந்தாங்க. அண்டு ப்ரொடியூசரை பற்றி சொல்லணும். இந்த படம் எப்படி ஆரம்பித்தது அப்படின்னா, ஒரு ஜிஎஸ்என்ட்டு ஒரு ஷார்ட் ஃபில்ம் பண்ணேன். சரி நேரம் இல்லாத காரணத்தால் என்னுடைய ஸ்பீச்சை சீக்கிரம் முடிக்கணுங்கிற ஒரு சூழ்நிலை பிஆர்ஓ ரொம்ப கம்பல் பண்ணுறாரு. அதனால் எல்லா தேட்டருக்கு எல்லாமே டிக்கெட் வாங்கி உள்ளே வந்துட்டாங்களாம்.
அதனால் இன்னும் நிறைய ஷேர் பண்ணணும்னு இருந்தேன். அவங்க வந்து வெயிட் பண்ண மாட்டாங்க, ஏன்னா காசு கொடுத்துட்டு உள்ளே வந்துட்டாங்க. அவங்க வெயிட் பண்ண மாட்டாங்க. அதனால் நம்ம இந்த ப்ரோக்ராம் முடிச்சிக்கலாம். எனக்கு மதன் கிருஷ்ணனுக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். நான் இது மீடியாவில் சொல்கிறேன், அங்கே இன்டர்வியூ நடக்கும்போது சொல்கிறேன், இங்கே சொல்கிறதுக்கான டைம் இல்லை. நிறைய சொல்லணும் அவரை பற்றி, கொஞ்சம் நெஞ்சில் நிறைய இருக்குது. அதனால் நான் கண்டிப்பாக மீடியாவில் சொல்லுவேன். அதேமாதிரி தங்கை உமா மதன் கிருஷ்ணன் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.